வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி முனைவர் இளமுருகன் ஐயா அவர்கள் கோவையில் வசித்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் பிஇ, MBA, PhD, MA யோகா, MH, MHRM மற்றும் MS போன்ற கல்வி தொகுதிகளை உடையவர்கள். கல்லூரிகளில் பேராசிரியராகவும் இயக்குனராகவும் பணியாற்றியவர்கள். 42 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக சிறிய வயதிலிருந்தே வேதாத்திரியத்தில் தன்னை இணைத்து கொண்டு வேதாத்திரியமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஐயா அவர்களின் பெற்றோர்கள் தெய்வ திரு மூத்த பேராசிரியர் சுப்பு ஐயாவும் பேராசிரியர் மரகதம் அம்மாவும் மகரிஷியின் அணுக்க தொண்டர்கள் ஆவார்கள். மகரிஷி அவர்களுடன் இணைந்து வேதாத்திரியத்தை கொண்டு செல்ல அரும்பாடுபட்டவர்கள். தர்மபுரி, சேலம், நாமக்கல், மேட்டூர் ஆகிய பகுதிகளில் வேதாத்திரியத்தை கொண்டு சென்ற தம்பதியர்களின் அன்பு புதல்வர் இளமுருகன் ஐயா அவர்கள் ஆவார்கள். ஐயா அவர்களின் சகோதரி பேராசிரியர் அருள்நிதி அருட்செல்வி அம்மா அவர்கள் தெய்வ திரு மூத்த பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்களின் புதல்வர் பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா அவர்கள் புதல்வி பேராசிரியர் அங்கேற்கனி அம்மா அவர்கள் அனைவருமே மிக சிறப்பாக வேதாத்திரியத்தை உலகமெங்கும் கொண்டு செல்லும் வேதாத்திரிய தூதுவர்களாக செயல்பட்டு வருகின்றார்கள் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய சிறப்புகளை கொண்ட மூத்த பேராசிரியர் அருள்நிதி முனைவர் இளமுருகன் ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் அனைவரின் சார்பில் வரவேற்று எண்ணம் ஆராய்தல் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாம்மா? நல்லா கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையை, தந்தையை, ஆசானை வணங்கி மகிழ்வோம். அன்புமிக்க மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களான உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கின்றோம். நாமும் நம் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறை அருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இந்த புனிதமான நல்ல நாளிலே அருட்தந்தை அவர்களின் அருளாசியோடும் வழிகாட்டுதலோடும் அவர்கள் அருளிச் செய்த அகத்தாய்வு பயிற்சியின் முதல் சிந்தனையான எண்ணம் ஆராய்தல் என்கின்ற சிந்தனையை நாம் மேற்கொள்வோம். இந்த சிந்தனை நாம் அகத்தாய்வில் ஆரம்பித்து ஆசிரியர்களாகி, பேராசிரியர்களாகி, மூத்த பேராசிரியர்களாகி இன்று வரையிலும் நாள்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற, சிந்திக்க வேண்டிய ஒரு உயர்ந்த ஒரு தலைப்பு. காரணம், எண்ணம்தான் வாழ்வு, எண்ணமே வாழ்வு. அருட்தந்தை அவர்களின் உன்னதமான வரிகளில் எண்ணம்தான் அனைத்தும் என்பதை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம்.
அதை உணர்ந்து அனுபவித்து தூய்மையான எண்ணத்தை நாளும் தோற்றுவிக்கின்ற மனப்பக்குவத்தை பெறுவதற்காக இந்த சிந்தனையை நாம் மேலும் மேலும் ஆழ்ந்து சிந்திக்க இருக்கிறோம். என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன் எனினும் இவ்விரு நிகழ்ச்சி மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மையெனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி என்று எண்ணத்தில் துறவு பூண்டேன். உன்னில் நான் லயமாகி விழிப்பில் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன். அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன். என்னுள்ளே அகத்ததுவாய் விளங்குகின்ற ஏற்றமிகும் பேரறிவு அவ்வப்போது மின்னல் அதுபோல் காட்டும் வழிமதித்து மிகச்சிறந்த தொண்டேற்று நிறைவாயுள்ளேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பிற்குரிய இருபால் சான்றோர் பெருமக்களே, அருட்தந்தையின் அன்பு குழந்தைகளே, அன்புமிக்க மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களே, நம்முடைய மனவளக்கலை 4 அங்கங்களை உடையது என்று நமக்கு தெரியும். நினைவுபடுத்திக் கொள்வோம். அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு. அவரவர்கள் மனநிலையில் எங்கே இருக்கிறோம் என்பதை அவரவர்களே உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் வாழ்க்கை என்பது அறிவின் முழுமையை நோக்கிய பயணம் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லுவார்கள். A journey of consciousness towards perfection. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலில் உடற்பயிற்சியிலே இருந்து தொடங்கி தவப்பயிற்சியையும் தற்சோதனை பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும். இந்த உண்மையும் இதை செயல்படுத்துவதால் நமக்கு ஏற்படுகின்ற அனுபவமும் நம்மை அந்த முழுமையை நோக்கி கொண்டு செல்லும். சேஞ்ச் இன் தி பர்சனாலிட்டி என்று சொல்லுவோம். குணநலப்பேறு. நேற்று எப்படி இருந்தேன், இன்று எப்படி இருக்கிறேன். இதில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நமக்கு தெரிந்தால் நாம் ஆன்மீக பாதையில் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில்தான் இந்த சிந்தனை மிகவும் முக்கியமானதும் அடிப்படையானதுமாக அமைகின்றது. எண்ணங்கள் எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. சாமி சொல்வார்கள், மண்ணான இவ்வறிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித உரு வாழுகின்றேன். எண்ணறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுலத்தே எழுகின்ற விந்தையினை யார் அறிவார், யார் அறிவார். ஒரு அன்பர் பேசும்பொழுது சொன்னார், இன்றைய விஞ்ஞானம் ஒரு நாளைக்கு நாம் ஒரு 60,000 எண்ணங்களை எண்ணுவதாக கணக்கிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த கணக்கீடு எப்படி எடுக்கப்பட்டது நமக்கு தெரியாது. ஆனால் கோடானு கோடி எண்ணங்கள் நாள்தோறும் நம்ம எண்ணிக்கொண்டே இருக்கிறோம்.
எண்ணம் எப்படி எழுகிறது? இதுவே ஒரு மிகப்பெரிய கேள்வி. எண்ணம் எப்படி எழுகிறது என்று தெரிந்தால்தான் நாம் எண்ணத்தை ஆராய முடியும். அதை அருட்தந்தை அவர்கள்தான் எண்ணம் 6 வகையான காரணங்களினாலே எழுகிறது என்று மிக மிக எளிமையாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அனைத்தும் எண்ணம்தான் என்கின்ற சிந்தனை வந்தால் அந்த எண்ணத்தை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? எப்படிப்பட்ட தூய்மையான எண்ணமாக நாம் நாளும் எண்ண வேண்டும் என்பதுதான் நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு உயர்ந்த சிந்தனை. பாரதியார் சொல்லுவார், எண்ணிய முடிதல் வேண்டும். நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம். நாம் நினைப்பதெல்லாம், நாம் எண்ணுவதெல்லாம் நமக்கு நடக்க வேண்டும் என்று சொல்கிறோம். சாமிஜி கிட்ட கேட்டாங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா சாமிஜி? சாமி சொன்னார், கண்டிப்பாக நடக்கும். எப்பொழுது என்றால், எது நடக்குமோ அதையே நினைக்கக்கூடிய பக்குவம் வரும் பொழுது நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று சொன்னார். அதனால்தான் எண்ணிய முடிதல் வேண்டும். அப்படியானால் எதையெல்லாம் நாம் எண்ண வேண்டும்? நல்லவை எண்ணல் வேண்டும். நல்லதையே நாம் எண்ணினோம் என்று சொன்னால் நாம் எண்ணுவதெல்லாம் கண்டிப்பாக முடியும். நல்லதை எல்லாம் எண்ண வேண்டும் என்று சொன்னால் எது எண்ணுகிறது? நம்முடைய மனம்தான் எண்ணுகிறது. திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அப்படி இந்த நல்ல எண்ணங்களை நானும் தோற்றுவிக்கின்ற நம்முடைய உள்ளமானது, மனமானது, நெஞ்சமானது திண்ணியதாக இருக்க வேண்டும், உறுதியானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நல்லவற்றை எண்ண முடியும். அப்படி நல்லவற்றை எண்ணினால் நாம் எண்ணுவதெல்லாம் முடியும். இந்த திண்ணிய நெஞ்சம் எப்படி கிடைக்கும்? தெளிந்த நல்லறிவு இருந்தால் கிடைக்கும். அதனால்தான் தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று நம்முடைய பாரதி கேட்டான். எனவே எண்ணிய முடிவதற்கு திண்ணிய நெஞ்சம், திண்ணிய நெஞ்சத்திற்கு தெளிந்த நல்லறிவு இருந்தால்தான் நல்லதை நாம் நாளும் எண்ணுவோம். எண்ணுவதெல்லாம் நம்முடைய செயலுக்கு வரும். இப்பொழுது எண்ணம் எப்படி தோன்றுகிறது? அதை நான் அருட்தந்தையின் வார்த்தைகளில் ஒரு சிறிய மாற்றம் கூட இல்லாமல் அப்படியே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மனவளக்கலை பாகம் 1 இருக்கக்கூடியது. நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மனம்தான் எண்ணுகிறது. மனம்தான் எண்ணுகிறது என்று சொன்னால் மனம் எங்கே இருந்து எண்ணுகிறது? மனம் ஆன்மாவின் செயல் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளின் மூலமாக. The psychic extension of life force is called mind. அதைத்தான் உயிரின் படர்க்கை நிலை மனம் என்று சொல்கிறோம். இப்ப இந்த உயிர் புலன்களின் வழியாகவெல்லாம் செலவாகி அது மூளையின் வழியாகவெல்லாம் சிந்திக்கும் பொழுது அது எண்ணமாக சிந்திக்கிறது என்று உணர்ந்து கொண்டோம். அதனால்தான் மகரிஷி அவர்கள் அதன் முதல் வாக்கியம், ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது. இதை நான் பல 1000 முறை சிந்தித்து அதனுடைய ஒரு உணர்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது. அப்படியானால் இந்த மனம் இயங்குவதற்கும் மனம் செயல்படுவதற்கும் இந்த ஆன்மா பெறுகின்ற அனைத்து அனுபவங்களும் தான் காரணம் என்று சொன்னால் உண்மையில் ஆன்மாதான் மனமாக செயலாற்றி இன்ப துன்பங்களை உணர்ந்து அனுபவங்களை பெற்று அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறது. நான் எப்பொழுதும் பகிர்ந்து கொள்வேன், கண்கள் மூலமாக நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம். கண்தான் பார்க்கிறதா என்றால் கண் பார்ப்பதில்லை. கண் என்கின்ற புலன் பார்க்க வேண்டுமானால் அந்த கண் என்கின்ற புலன் இருக்கின்ற உடல் வேண்டும். உடல் இருக்கிறது, கண் இருக்கிறது, இருந்தாலும் பார்க்க முடியுமா என்றால் முடியாது. இந்த உடலிலே உயிர் இருக்க வேண்டும். அப்படியானால் எது பார்க்கிறது என்று சிந்தித்தால் உயிர்தான் கண் என்கின்ற புலன் மூலமாக மனமாக ஒரு பொருளை பார்க்கிறது. அப்பொழுது பார்க்கக்கூடியதை மனம் உணர்கிறது, அது சொல்கிறது, இந்த பொருளை பார்க்கிறேன்,
இந்த காட்சியை காண்கின்றேன், இந்த மனிதரை பார்க்கிறேன் என்று இந்த மனம் உணரக்கூடிய உணர்வும் மனம் பெறுகின்ற அனுபவமும் எதனாலே ஏற்படுகிறது? உயிர் என்கின்ற ஆன்மாவாலே ஏற்படுகிறது. அதனால்தான் ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது. மனத்தை அதனுடைய தனிப்பட்ட ஓர் இயக்கச் சிறப்பை குறித்து அதனையே எண்ணம் என்று வழங்கி வருகிறோம். இது அடுத்த அற்புதமான ஒரு வாக்கியம். மனத்தை அதன் தனிப்பட்ட ஓர் இயக்கச் சிறப்பை குறித்து அதனையே எண்ணம் என்று வழங்கி வருகிறோம். எது தனிப்பட்ட இயக்கச் சிறப்பு என்று சிந்தித்தால், நாம் மனத்தை தவிர வேறு எதன் மூலமும் இந்த உலகை, இந்த உணர்வை பெறுவதில்லை. எனவே அப்படி அனைத்து அனுபவங்களையும் பெறுவதுதான் அதனுடைய இயக்கச் சிறப்பு. அதனால்தான் நாம் மனத்தை செயல்படுத்தும் பொழுது மிக மிக தூய்மையாகவும் மிக மிக விழிப்போடும் நாம் செயலாற்ற வேண்டும். காரணம், மனம்தான் எண்ணுகிறது. அந்த உண்மை புரிந்துவிட்டால் நல்லதை எண்ண வேண்டுமானால் மனதை நல்ல மனமாக பழக்கிக் கொள்ள வேண்டும். மனதை தூய நிலையிலே வைத்து பழக்கிக் கொள்ள வேண்டும். தூய மனம் தூய எண்ணத்தை தான் எண்ணும். எண்ணம்தான் சொல்லாகிறது, சொல்தான் செயலாகிறது, செயல்தான் விளைவை கொடுக்கிறது, விளைவுதான் நன்மையாகவோ தீமையாகவோ நமக்கு உணரப்படுகிறது. எனவே எண்ணிய பிறகு நாம் இப்படி எண்ணிவிட்டோமே என்று நாம் எந்த விதத்திலும் சிந்தித்து பயனில்லை. அதனால்தான் சிந்திப்பதை நாம் மிகவும் விழிப்போடு, மிகுந்த விழிப்போடு, சுவாமிஜி அவர்கள் அதை அயரா விழிப்பு என்று சொல்லுவார். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். அந்த விழிப்போடு நாம் இருந்தால்தான் நம்முடைய மனம் எப்பொழுதும் இறைநிலையோடு இணைந்து தூய நிலையிலேயே இருக்கும். அந்த நிலையிலே இருந்து எழுகின்ற எண்ணம் யாவும் அதே போல தூய எண்ணங்களாக வளரும். அந்த எண்ணங்கள் செயலுக்கு வரும் பொழுது தூய விளைவைத்தான் கொடுக்கும். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் அதை நாம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க மிகவும் ஏதுவாக இருக்கும். உயிர் என்பதுதான் ஆன்மா. அது நாம் எல்லோரும் அருட்தந்தையின் மூலமாக சிந்தித்திருக்கிறோம். இந்த அருட்தந்தையின் வார்த்தைகளில் இந்த உயிர் ஆற்றலின் தற்சுழற்சியினால் விளையும் அலைகளே புலன்கள் மூலம் செயலாகும் போது உணர்தல், கனித்தல் என்ற செயல்களாகி அவை உயிர் துகளில் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றன. கணிதம் என்பதே காலம், தூரம், பருமன், வேகம் என்ற கணித்தல், எண்ணுதல் என்றாகி எண்ணம் என்று மன இயக்கத்தை கூறுகிறோம். இதை உணர்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். நாம் 5 வகையான செயல்பாடுகளை மனதின் மூலமாக சிந்திக்கின்றோம். அவற்றையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கோஷங்கள் என்று சொன்னார். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று சொன்னார். இந்த அன்னமய கோஷம் என்பது என்ன என்றால், இந்த மனம் உடல் வரையிலேயே எல்லை கட்டி கொண்டு உடலின் தேவைகளையே மட்டுமே உணர்ந்து அதை முடிப்பதற்கே தன்னை செலவிட்டுக் கொண்டிருந்தால் இந்த மனம் எப்பொழுதும் அன்னமய கோஷத்திலேயே இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டார். இந்த உடலின் தேவையை தாண்டி புலன் இயக்க பதிவுகளை நினைவலைகளாக பிரதிபலித்து அடுத்த நிலைக்கு இந்த மனம் உயர்ந்தது என்று சொன்னால் அதை நாம் மனோமய கோஷம் என்று சொல்கிறோம். இந்த அன்னமய கோஷம், மனோமய கோஷம் இரண்டையும் தாண்டி இந்த புலன்களை கடந்து விரிந்து செயல்களாற்றி தனக்குள்ளே தன் உணர்வாற்றலை அது புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வரும் என்று சொன்னால் அதை நாம் பிராணமய கோஷம் என்று சொல்லுவோம்.
இந்த பிராணன் என்பதை உயிர் என்றும் சொல்லுவார்கள். உயிர் நிலையை உணரக்கூடிய அளவிற்கு மனம் உயர்ந்தால் அது பிராணமய கோஷமாக அது மாறும். இதை இந்த 3 நிலைகளில்தான் பெரும்பாலான மனம் செயல்பட்டு கொண்டிருக்கு. அதை தாண்டி இந்த உடல் ஏன் தோன்றியது, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, நாம் காணுகின்ற இந்த காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்று சிந்திக்கக்கூடிய அறிவாற்றல் வரும் பொழுது அது விஞ்ஞானமய கோஷமாக மாறும். அதையும் தாண்டி நான் எங்கே இருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய மூலம் என்ன, என்னுடைய முடிவு என்ன, இந்த அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் காரணமாக அடித்தளமாக இருப்பது எது என்று சிந்தித்து அந்த நிலையிலேயே மனம் தன்னை இணைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் அதை நாம் ஆனந்தமய கோஷம் என்று சொல்லுவோம். இந்த 5 வகையான மனதினுடைய இயக்கங்களையும் தெரிந்து கொள்வதற்கான காரணம் என்னவென்றால், எந்த கோஷத்தில் மனம் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரிதான் நம்முடைய எண்ணங்கள் எழும். இதுதான் முக்கியம். அன்னமய கோஷத்திலேயே மனம் இருக்கிறது என்று சொன்னால், அப்படி எல்லை கட்டிய புலன் வரையிலேயே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் தோன்றும். அவங்க அடிக்கடி ஒரு அற்புதமான வாக்கியம் சொல்வார்கள், மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையிலே போராடி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? விளக்கம் தெரிகிறது, ஆனால் பழக்கம் அதை விடுவதில்லை. அதை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அறிவறிந்த விழிப்பு நிலையோடு விளங்கி கொண்டு வாழ்ந்தால் மட்டும்தான் அது முடியும். அதனால்தான் நமக்கு விளக்கம் தெரிந்த பிறகும் கூட அந்த விளக்கத்தை நாம் பழக்கத்திற்கு அடிமையாக்கி, பழக்கம் சொல்கிறது, நீ இப்படித்தானே பழகி கொண்டிருந்தாய், இப்படித்தானே எண்ணிக்கொண்டிருந்தாய், இப்படித்தானே பேசிக் கொண்டிருந்தாய், இப்படித்தானே செய்து கொண்டிருந்தாய் என்று பழக்கத்தின் வழியிலேயே மனதனை அதை திசை திருப்பும் பொழுது விளக்கம் அங்கே அடிபட்டு போகிறது. விளங்கினாலும் உயர்ந்த ஆன்ம விளக்கம் பெற்றாலும் இந்த பழக்கம் காரணம், மனம் அன்னமய கோஷத்திலேயே சிக்கிக் கொண்டிருக்கு, அல்லது மனோமய கோஷத்திலேயே தன்னை எல்லை கட்டி கொண்டிருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஆனந்தமய கோஷம் என்கின்ற நிலைக்கு வரும்பொழுதுதான் உயர்ந்த தெய்வீகமான நிலைக்கு இந்த மனம் உயர்கிறது. உயர்ந்த அந்த மனதிலே இருந்து தெய்வீகமான எண்ணங்கள் தோன்றும். இப்பொழுது நாம் எண்ணம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். மனம்தான் எண்ணுகிறது என்று புரிந்து கொண்டோம். மனம் கணித்தல் மூலமாக, எண்ணுதல் மூலமாக எண்ணம் என்கின்ற பெயரை பெற்றது என்றும் தெரிந்து கொண்டோம். இந்த எண்ணத்திற்கு அடித்தளம் மனம் என்றும், மனத்திற்கு அடித்தளம் உயிர் என்றும் தெரிந்து கொள்கின்றோம். இப்பொழுது நம்முடைய மனம் கொஞ்சம் விரிவடைகிறது. அதை மகரிஷியின் வார்த்தைகளில் 3 வாக்கியங்களை நாம் சிந்தித்து அதன் பிறகு நாம் இந்த ஆராய்ச்சிக்கு செல்வோம். மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், தன் இயக்கத்திற்கும் பிற இயக்கத்திற்கும் இடையே, தன் இயக்கத்திற்கும் பிற இயக்கத்திற்கும் இடையே, ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் இடையே. நீங்கள் அதை கூர்ந்து சிந்திக்க வேண்டும். ஒரு தன் இயக்கத்திற்கும் பிற இயக்கத்திற்கும் இடையே, ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் இடையே, முன் உணர்ந்தவற்றிற்கும் தற்பொழுது உணர்வதற்கும் இடையே உள்ள வேற்றுமைகளை ஒப்புமை உணர்வால் உணர்வதற்கும், ரிலேட்டிவிஸ்டிக் கால்குலேஷன், மிக உயர்ந்த வார்த்தை. தன் இயக்கத்திற்கும் பிற இயக்கத்திற்கும் இடையே, ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் இடையே, முன் உணர்ந்தவற்றிற்கும் இப்பொழுது உணர்வதற்கும் இடையே உள்ள வேற்றுமைகளை ஒப்புமை உணர்வால் உணர்வதற்கும், காலம், பருமன், தூரம், வேகம் என்ற 4 அளவுகளை கொண்டு கணிப்பதும், அக்கணிப்பின் போது ஏற்படும் தனது ஆற்றல் இயக்க அதிர்வு விளைவை இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்வதும் ஆன்மாவின் செயல்களாகும். இத்தகைய கணக்கிடும் திறனை கொண்டு ஆன்மாவின் குறிப்பிட்ட செயலை எண்ணம் என்று வழங்கி வருகிறோம். நண்பர்களே, இது நாம் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த ரிலேட்டிவிஸ்டிக் கால்குலேஷன், அதுதான் நமக்கு இந்த ஆன்மாவின் செயல்கள் எப்படி மனமாக
எண்ணமாக வளர்கிறது என்பதை புரிய வைக்கும். அதை நாம் சிந்தித்துக் கொள்வோம். இப்பொழுது அடுத்த ஒரு உயர்ந்த கேள்வியை மகிழ்ச்சியர்கள் கேட்கிறார்கள். எண்ணம் ஆன்மாவின் செயலானால் ஆன்மாவின் மூல நிலை என்ன? அப்ப ஆன்மாவின் மூல நிலை பிரம்மம், ஆதி, அனாதி, பூரணம், மெய்ப்பொருள். இப்ப அற்புதமான கேள்வி அவர்கள் சொல்கிறார்கள். எண்ணம் ஆன்மாவின் செயலானால் ஆன்மாவின் மூலநிலை பூரணமானால் உண்மையிலேயே மனம் எண்ணுகிறது என்று சொன்னால் அந்த தெய்வம்தான் எண்ணுகிறது. இதை ஒரு மிகப்பெரிய நாம் ஒரு ஞானமாக பெற வேண்டும். ஏன் ஞானமாக பெற வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால், அப்படிப்பட்ட ஞானம் பெற்றால்தான் நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே தூய எண்ணங்களாக நாம் எண்ணுவோம். பிறர்க்கரிய இந்த மனித பிறவியில் கிடைத்தற்கரிய அற்புதமான மனவளக்கலை என்கின்ற பேற்றினை பெற்று உலகிலேயே உன்னதமான ஒரு குருவினை அடைந்து மனதை பற்றியும் உயிரை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் அறிவுபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் விளங்கிக் கொண்டு வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நாம் தூய எண்ணங்களை எண்ணுவதே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வாழ்வு பரிபூர்ணமான வாழ்வாக மாறிப்போம். அதற்கு இந்த சிந்தனை மிக 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 முக்கியம். நான் எண்ணுகிறேன் என்று சொன்னால் நான் எண்ணவில்லை, இறைவன் தான் எண்ணுகிறான். பூரணமாக இருக்கின்ற மெய்ப்பொருள் தான் எண்ணுகிறது என்று சொன்னால், இப்ப தெய்வமே எண்ணுகிறது என்றால் அந்த எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை வரும் பொழுது நாம் எண்ணுவதிலும் கூட விழிப்பாக இருப்போம். பழக்கத்தினால், பல்வேறு சூழ்நிலைகளினால், தேவையினால், நம்முடைய பிறர் மன தூண்டுதலினால் அதான் இப்ப பார்க்க போறோம். கருவமைப்பால் தெய்வீகமாக எண்ணங்கள் தோன்றினாலும் நாம் அதை எப்படி இப்படி ஆராய்ச்சி செய்ய போகிறோமோ அதே போல நாம் தெய்வம்தான் எண்ணுகிறது என்கின்ற உயர்ந்த நிலையில் மனதை வைத்துக் கொண்டால் நம்முடைய எண்ணுதலே குறைந்து போகும். அவசியமானால் என்னிடத்தில் ஏதாவது ஒரு எண்ணம் விழும், இல்லை என்றால் எண்ணமே எழாமல் நான் எண்ணுதலற்ற எப்பொழுதும் அந்த நிறைவேற்று நிலையிலேயே நான் என்னை இருத்திக் கொள்வேன். இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் அருட்தந்தையின் அதே வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது இந்த எண்ணத்தை எப்படி ஆராய வேண்டும்? ஒரு எண்ணம் எழுந்து விட்டது. இப்பொழுது நமக்கு தெரிகிறது ஏன் எழுகிறது? மனம்தான் அந்த எண்ணத்தை எண்ணுகிறது. ஏன் மனம் எண்ணுகிறது? இதுவரையிலும் எண்ணிய பல வகையான பழக்க பதிவுகளின் காரணமாக அந்த எண்ணம் நமக்கு எழுகிறது. உலகத்தில் யாரும் சொல்லவில்லை, குருநாதரை தவிர. அவர்தான் சொன்னார், எண்ணம் எழும்பொழுது உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த எண்ணம் எதனாலே எழுந்தது? இந்த எண்ணம் தேவையாலே எழுகிறது, பழக்கத்தாலே எழுகிறது, சூழ்நிலையாலே எழுகிறது, பிறர்மன தூண்டுதலினாலே எழுகிறது, கரு அமைப்பினாலே எழுகிறது, தெய்வீக தன்மையாலே எழுகிறது. இந்த 6 வகைகளை தாண்டி, 6 காரணங்களை தாண்டி, 6 அடிப்படையான விஷயங்களை தாண்டி வேறு எந்த வகையிலும் எண்ணம் எழ முடியாது. உங்களுக்கு எந்த எண்ணம் எழுந்தாலும் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த எண்ணம் எழுந்தாலும். நான் நேற்று இரவு பௌர்ணமி ஒரு நல்ல ஒரு மனிதரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. எனவே இரவு நான் சென்றிருந்தேன். விடியற் காலை நான் 5 மணிக்குத்தான் வீட்டுக்கு வந்தேன். நான் அங்கே சென்று அவரை பார்க்கும் பொழுது, இவரை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு ஏன் எழுந்தது அப்படின்னு கேட்டேன். நாளைக்கு நம்ம என்ன ஆராய்தல் பேச போறோம், இங்க வந்திருக்கோம், ஏன் இங்க வந்திருக்கோம், இங்க வரணுன்ற எண்ணம் எனக்கு ஏன் எழுந்தது? இரவு 9 மணிக்குத்தான் எனக்கு போக முடிந்தது. இப்ப நம்முடைய மன்ற அன்பர், என்னுடைய அன்பு சகோதரர் திருப்பூரில் இருக்கிறார். அவர் தான் சொன்னார், அண்ணா இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஆத்மா, நீங்க வந்து பாருங்க. அப்ப அவருடைய தூண்டுதலினாலே அந்த எண்ணம் எழுந்தது. சரி, இப்ப பிறர் மன தூண்டுதலினால் தான் அந்த எண்ணம் எழுந்தது. இருந்தாலும் நான் போக வேண்டுமா வேண்டாமா என்பதை
தீர்மானிக்கக்கூடியது நான் தான். நான் திரும்பவும் கேட்கிறேன். அவர்தான் சொன்னார், இது போகணுமா, அவசியமா என்றால், என் உள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையானது என்னை போ என்று சொல்கிறது. அப்பொழுது அங்கே சென்று நான் மிகவும் அமைதியாக இருந்தேன். நான் நேற்றுதான் முதலாக அவரை நான் நேரிலே பார்க்கிறேன். ஒண்ணும் பேச்சு கீச்சு எதுவும் கிடையாது. ஒரு வணக்கம் மட்டும்தான் சொன்னேன். அப்படியே ஆனந்தமாக அங்கே ஒரு தெய்வீகமான சூழ்நிலையில் மனம் லயித்து இருந்தது. எண்ணங்கள் இல்லாத நிலை. மனம் மிகவும் தூய்மையாகவும், மகிழ்ச்சியாகவும், ஆனந்தமாகவும், அதை வார்த்தைகளிலே சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஒரு பரவசமான நிலை. ஆழ்ந்த அமைதி நிலை. அப்ப எனக்கு தோன்றியது, இங்கே வரவேண்டும் என்கின்ற எண்ணம் என்னுடைய அன்பு சகோதரர் மூலமாக வந்திருந்தாலும், அதற்கு மேலும் அடிப்படையானது தெய்வீகம். அப்ப அந்த இறை ஆற்றல், இறை தன்மை எனக்கு அந்த எண்ணத்தை தோற்றுவித்து, நீங்க அங்க போங்கன்னு எனக்கு வழிகாட்டுகிறது. இது நான் மிகவும் இயல்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி எந்த எண்ணம் எழுந்தாலும், அந்த எண்ணத்தை ஏன் எழுந்தது என்று சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மட்டும் வந்துவிட்டால், நாம் தூய மனம் படைத்தவர்களாக, உண்மையான இறைநிலை உணர்ந்தவர்களாக, தெய்வம்தான் எண்ணுகிறது என்று தெளிந்தவர்களாக நாம் மாறிப்போவோம். ரொம்ப அழகா சாமிஜி ஒரு பாட்டு நாம் பல ஒரு முறை கேட்டிருக்கோம். எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய்ந்து, எண்ணத்தின் காரணமும் விளைவும் கண்டு, எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால், எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். நண்பர்களே, இந்த ஒரு பாடல் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானது. இதை நாம் சிந்தித்து ஆராய்ச்சி செய்து இதை புரிந்து கொண்டு இதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினால் நாம் எல்லோரும் ஞானி. ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த எண்ணத்தை இப்பொழுது சொன்னதை போல நாம் ஆராய்ச்சி செய்கிறோம். இந்த எண்ணம் ஏன் வந்தது என்று. இப்படி ஏன் வந்தது என்று ஆராய்ச்சி செய்வதும் ஒரு எண்ணம் தான். அதுதான் எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய்ந்து. இப்ப எண்ணத்தை தவிர இந்த எண்ணத்தை வேறு எதை கொண்டும் நாம் சிந்திக்க முடியாது, ஆராய்ச்சி செய்ய முடியாது. எண்ணத்தை எண்ணத்தின் காரணமும் முடிவும் கண்டு. அப்ப எண்ணம் எழக்கூடிய காரணம் அடுத்த கேள்வி. இப்ப தேவை, பழக்கம், சூழ்நிலை 6 வகையிலே எண்ணம் எழுகிறது. இதுல இந்த எண்ணம் எந்த காரணத்தினாலே எழுந்தது, காரணம் அதையும் கண்டுபிடித்து விடுகிறது. உதாரணமாக ஒரு தேவையாலே ஒரு எண்ணம் எழுகிறது. காரணம் தேவை. முடிவு என்ன? இந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இது அடிப்படையான தேவை, அத்தியாவசியமான தேவை. நிறைவேற்றிக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் நிறைவேற்றிக் கொள்கிறோம். முடிவு என்ன? மகிழ்ச்சி, திருப்தி. ஒரு எண்ணம் தேவையின் அடிப்படையில் எழுந்தது, நிறைவேற்றிக் கொண்டோம், மகிழ்ச்சி. இதை உண்மையிலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணத்தின் காரணமும் முடிவும் நம்மாலே கண்டுகொள்ள முடியும். அப்ப எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் காரணமும் முடிவும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால், அப்ப இந்த எண்ணம் தோன்றுகிறது. இது தேவையாலே தோன்றியது. நான் வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா, நிறைவேற்றலாமா வேண்டாமா, நிறைவேற்றினால் என்ன விளைவு ஏற்படும் என்று எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய்ந்து எண்ணத்தின் காரணமும் முடிவும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். இப்ப திரும்ப திரும்ப நாம் எண்ணுவதையெல்லாம் நாம் ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ச்சியோடு எண்ணி பழகினோம் என்று சொன்னால், அதுதான் எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தல். ஒரு எண்ணம் எழுந்த உடனேயே அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக, இந்த எண்ணம் ஏன் தோன்றியது என்கின்ற எண்ணத்தை நாம் வைத்துக்கொண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும்.
இந்த எண்ணத்தில் நிலைக்கச் செய்யக்கூடிய பழக்கம் நமக்கு வந்துவிட்டால், ஒரு எண்ணம் எழும்பொழுதே நாம் கேள்வி கேட்போம், இந்த எண்ணம் எனக்கு ஏன் எழுந்தது? எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால், எண்ணத்தின் காரணமும் முடிவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். அன்பர்களே, தெய்வம்தான் எண்ணுகிறது என்கின்ற விழிப்பு வந்துவிட்டால் எண்ணத்தை ஆராய வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வம்தான் எண்ணுகிறது. அந்த எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? தெய்வீகமான எண்ணமாக இருக்க வேண்டும் என்று உள்ளம் சொல்லும். இப்ப நாம் எண்ணவில்லை, இறைவன் எண்ணுகிறான். அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புவினோ. இப்ப நான் பேசல, அவன் தான் பேசுகிறான். நான் நினைக்கல, அவன் தான் நினைக்கிறான். நான் சொல்லல, அவன் தான் சொல்லுகிறான். அப்ப நாம் நம்மை ஒரு கருவியாக்கிக் கொள்வோம். நாம் ஒரு நிலைக்களனாக மாறி போவோம். இறைவன் தான் நம்மிடத்திலே நின்று பேசுகிறார். அப்ப இறைவன் பேசும் பொழுது, இறைவன் நினைக்கும் பொழுது, இறைவன் எண்ணும் பொழுது, இறைவன் சொல்லும் பொழுது, இறைவன் செய்யும் பொழுது அது எப்படி இருக்கும்? இறை எண்ணமாக இருக்கும், இறை வார்த்தையாக இருக்கும், இறை செயலாக இருக்கும். விளைவு தெய்வீகமானதாக இருக்கும். இதை நாம் மனதிலே பதித்துக் கொள்வோம். இதை உணர்ந்து கொள்வதற்கு மகரிஷியுடைய இன்னொரு கவி மிகவும் முக்கியமான கவி, அதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது ஞானமும் வாழ்வும். நீங்கள் எல்லோரும் கேட்டதுதான். நான் அதை புத்தகத்தை வைத்துக் கொண்டு சொல்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், ஒரு அட்சரம் கூட அதில் மாற்றம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. பலவிதமான நினைவு அலைகள். ஞானமும் வாழ்வும், கவி 35. மகிழ்ச்சி சொல்கிறார், நர அகத்தே நினைவதனை குறுக்கிக் கொண்டு நான் எனது எனும் மயக்கால் ஏற்ற துன்பம். நர அகத்தே நினைவதனை குறுக்கிக் கொண்டு நான் எனது எனும் மயக்கத்தால் ஏற்ற துன்பம். சிற அகத்தே சிந்தனையை செலுத்தி சத்து சித்து அனந்த நிலை அறிந்து ஒழித்தோம். எதை ஒழித்தோம்? நர அகத்தே நினைவதனை குறுக்கிக் கொண்டு நான் எனது எனும் மயக்கத்தால் ஏற்ற துன்பம் அறிந்து ஒழித்தோம். எப்படி ஒழித்தோம்? சிற அகத்தே சிந்தனையை செலுத்தி சத்து சித்து அனந்த நிலை அறிந்து ஒழித்தோம். பராகத்தே நினைவதனை தான் முக்கியம். எப்பொழுதும் விரிந்த மனதில், தெய்வீக நிலையில், துரியாதீதத்தில், வெட்ட வெளியில், மெய்ப்பொருளில் பராகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். தெய்வத்தை உணர்ந்தவர்கள் எல்லாம் தேவர்கள். அதுதான் வானவர்கள் ஆகிவிட்டோம். வான் அவர், வானவர். பர அகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். கர அகத்தை தூய்மை செய்யும் கனல் விளைக்கும் கருதவத்தை தகுதியுள்ளோர்க்கு அறிவிக்கின்றோம். நண்பர்களே, இந்த சிந்தனை மிகவும் உயர்ந்த சிந்தனை. நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கவியை நினைவுபடுத்தி பாருங்கள். அதை நீங்கள் படிப்பதோடு மட்டும் நின்று விடாமல், நான் அடிக்கடி வேண்டிக் கொள்வேன், நல்ல ஒத்த எண்ணங்கள் உடைய அன்பர்களோடு சேர்ந்து ஸ்மால் சர்க்கிள் நீங்கள் ஒரு ஃபார்ம் செய்து, நராகம்னா என்ன, அது எங்கே இருக்கிறது, ஏன் அப்படி நமக்கு ஒரு நராகம் தோன்றுகிறது என்று ஒரு கேள்வியை கேட்டு பல்வேறு கருத்துக்களை எல்லாம் நீங்கள் கலந்துரையாடும் பொழுது மேலும் மேலும் மனம் விரியும். அப்ப சிற அகத்தே நினைவதனை எப்பொழுதும் நாம் நம்முடைய தலை உச்சியிலே நினைவை செலுத்தி தவம் ஏற்ற வேண்டும். நம்முடைய பழக்கத்தின் காரணமாக கலங்கப்பட்டிருக்கின்ற இந்த உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? பராகத்தே நினைவை நாம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப எப்பொழுதும் விரிந்த மனநிலையில் நாம் தெய்வத்தோடு நம்ம இணைத்துக் கொண்டு அங்கேயே மனத்தினை ஒன்றச் செய்தால்
நாம் தெய்வர்களாகவே மாறிப்போனால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? நம்முடைய உள்ளம் மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். இந்த உண்மை நமக்கு புரிந்தால், இப்பொழுது எண்ணத்தை நாம் ஆராய்ந்தால், இந்த எண்ணம் நமக்கு மிகுந்த தெளிவை கொடுக்கும். இப்போ 3 நீங்கள் பலமுறை கேட்டிருக்கிறீர்கள். 2, 3 காரணங்களை மட்டும் நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு அதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போம். எண்ணம் எழுகிறது. எண்ணம் ஏன் எழுகிறது? தேவையால் எழுகிறது. பெரும்பாலான நம்முடைய தேவைகள், நாம் தேவையை காரணம் சொல்லி பல எண்ணங்களை, பல ஆயிரக்கணக்கான எண்ணங்களை நாம் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். உதாரணம், எனக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இன்னொருவருக்கு தேவையில்லாததாக இருக்கும். எனக்கு எழக்கூடிய ஒரு எண்ணம் தேவையின் அடிப்படையில் என்று நான் ஆராய்ச்சி செய்தால், அதே எண்ணம் இன்னொருவருக்கு இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லைங்களே அப்படின்னு தோணும். சாமிஜி இன்னும் கொஞ்சம் ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையில் நம்மை வழிநடத்தும் போது சொல்லுவார். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். வீட்டுல நிறைய பொருள் வச்சிருக்கோம். ஒரு 2 பொருள் எடுத்துப்போம். இந்த பொருள் தேவையா? அதை வாங்கும் பொழுது தேவைன்னு சொல்லிதான் வாங்கியிருப்போம். வாங்கி 5 வருஷம் ஆச்சு. இப்ப இந்த பொருளை பயன்படுத்தவே இல்லை. இப்ப நம்ம யோசனை பண்றோம், தேவையில்லை. தேவையற்ற பொருட்கள் பல பெருக்கி வாழ்வில் துன்பம் வலிய கண்டோம். சாமியோட வார்த்தை. தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்குகளே 5 பெரும் பழிச்செயல்கள். அனைத்துக்கும் எண்ணம்தான் காரணம். அப்ப ஒரு தேவை என்று சொல்லி நாம் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அது தேவையா என்று பலமுறை சிந்தித்து, இது அத்தியாவசிய தேவை, அடிப்படை தேவை, இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று இருந்தால் மட்டும்தான் அந்த தேவையை நாம் எண்ணத்தை பூர்த்தி செய்யும். தேவை சில அடிப்படை தேவைகள் நம்ம சொல்றோம் இல்லையா? பசி, தாகம், உடல் கழிவின் உந்து வேகம், வெப்பதற்ப ஏற்ற தாழ்வுகள், இதையெல்லாம் நாம் சமன் செய்து கொள்ள வேண்டும். இப்ப மிகுந்த கோடை காலம், நம்மால வெயிலுடைய ஒரு வெப்பத்தை தாங்கவே முடியவில்லை. இந்த வெப்பத்தை தரித்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் பரவாயில்லையே என்று எண்ணுகிறோம். தேவை, தேவையின் அடிப்படையில் எழுகின்ற எண்ணம். ஃபேன் வச்சுக்கலாம், ஏசி வச்சுக்கலாம், ஏர் கூலர் வாங்கிக்கலாம், இல்லை ஒரு சின்னதா ஒரு கனி பேக் சாக்கு போட்டு அதுக்கு மேல நிறைய தண்ணி ஊற்றி உடலினுடைய வெப்பத்தை குறைத்துக் கொள்ளலாம், ஒரு அறையினுடைய வெப்பத்தை குறைத்துக் கொள்ளலாம். அடிப்படை. பசிக்கிறது, உணவு உண்ண வேண்டும், தேவை, சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த உணவுதான் வேண்டும், இப்படிப்பட்ட இடத்தில் தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்வது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்தை. இது தேவை. பெரும்பாலான நம்முடைய எண்ணங்கள் பழக்கத்தினால்தான் எழுகின்றன. நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஏன் இப்படி பழகினோம் என்பதற்கே நமக்கு விளக்கமில்லை. இந்த பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய எண்ணம் நம்முடைய கருவைப்பு பதிவின் காரணமாகவும் நமக்கு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கு. நல்ல தூய பாரம்பரிய பதிவுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் எழுகின்ற எண்ணங்கள் பழக்கத்தின் காரணமாக எழுந்தாலும் கூட அவை எல்லாம் நல்ல எண்ணங்களாகவே இருப்பதை நாம் வாழ்க்கையிலே உணர்வோம். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் என்னுடைய அன்பு சகோதரிகள், நாங்கள், எங்களுடைய பெற்றோர்கள், அவர்கள் ஏற்படுத்திய பழக்கங்கள் நாம் நாள்தோறும் தவம் செய்வது. இப்ப நாங்கள் சேலத்தில் தங்கைகள் எல்லாம் படித்துக் கொண்டிருந்தார்கள். நான் வேலைக்கு போய் கொண்டிருந்தேன். இப்ப நாங்களே சமைக்க வேண்டும், நாங்களே வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், எல்லாம் நாங்களே செய்ய வேண்டும். தவம் செய்வது, உடற்பயிற்சி செய்வது என்பதெல்லாம் மிகுந்த சிரமமாக இருந்தது. படித்துக் கொண்டிருக்கிறார்கள், நிறைய படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப தியானம் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். என்ன பண்ணணும்? எப்படிப்பட்ட வேலை செய்தாலும் இரவு போய் படுக்க போறோம். 10 மணியோ 11 மணியோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கும் பொழுது படுக்கையிலேயே உட்கார்ந்து ஒரு 5 நிமிடம் தவம் செய்து விட்டுத்தான் படுக்க வேண்டும். இடையில எப்ப தியானம் பண்ண முடியலன்னு சொன்னாலும்
இரவு படுக்கும் பொழுது தியானம் பண்ணி, இது பழக்கம். எப்படி வந்தது? அம்மா அப்பாவாலே வந்தது. அதே போல தூங்கிய காலையில கண்டிப்பா எழுந்திருப்போம். எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி. எழுந்து நம்முடைய கடமைகளை ஆற்றுவதற்கு முன்னால் படுக்கையிலேயே உட்கார்ந்து ஒரு 5 நிமிடம் தவம் செய்துவிட்டு நம்முடைய கடமைகளை ஆற்றும். எனவே எண்ணம் பழக்கத்தினால் நாம் பழகிக்கொண்ட நம்முடைய அடிப்படையான வாழ்க்கை முறையால் ரொம்ப ரொம்ப சமீபத்தில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்பட நடிகர், மிகுந்த ஒரு உடலை ஒரு 70 வயது கட்டு மஸ்தாக வைத்திருக்கக்கூடியவருடைய ஒரு சின்ன பேட்டி. அவர் சொல்கிறார், நாம் எல்லோரும் உடலை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் யாரும் அதை பழக்கத்தில் கொண்டு வரவில்லை. மேக் டூயிங் எக்ஸசைஸ் அஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், அவர் சொன்ன வார்த்தை. இதை நான் எப்பொழுதும் சொல்லுவேன். நம்முடைய மன்றத்தில் நாம் நன்றாக பேசுவதும், அன்போடும் கருணையோடும் இருப்பதும், தூய எண்ணங்களை எண்ணுவதும், உடற்பயிற்சி செய்வதும், காய்கல்பம் செய்வதும், தவம் செய்வதும், தற்சோதனை செய்வதும் நம்முடைய வாழ்க்கையில் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் அது பழக்கமாகி விட வேண்டும். இட் ஷுட் பி பார்ட் ஆஃப் அவர் லைஃப். பல் விளக்குவதைப் போல, குளிப்பதைப் போல, நாம் நாள்தோறும் உடை மாற்றிக்கொள்வதைப் போல, நாம் நம்மளுடைய டெய்லி ருட்டீன்ஸ் அது போல இந்த நம்முடைய பயிற்சிகளை செய்வதும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் பழக்கத்தில் வந்தால்தான் நாம் செய்வோம். இந்த பழக்கத்தில் வராத எதையும் நாம் செய்வது. விடியற் காலையில் 4 மணிக்கு எழுந்து பழகிறோம் என்றால் சின்ன வயதிலே இருந்து இன்று வரையிலும் எழுகின்றோம். பழக்கம் அது உடலை எழுப்பி விடுகிறது. இரவு 8 மணிக்கு தூங்கிவிட வேண்டும், தூங்கிடும். 6 மணிக்கு சாப்பிட வேண்டும், சாப்பிட்டு முடிச்சிருவோம். எனவே அனைத்தும் பழக்கம். பெரும்பாலான நம்முடைய எண்ணங்கள் சூழ்நிலையாலும் பிறர் மன தூண்டுதலாலும் அதை நாம் மிகுந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, இன்று மாறி வரக்கூடிய இந்த சமுதாய சூழல், நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இன்றைய இளைஞர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது, இந்த குழந்தைகளை, மாணவ செல்வங்களை மனம் மிகவும் துன்பப்படுகிறது. காரணம், இப்ப நானெல்லாம் என்னுடைய வயதை ஒத்தவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது, கல்லூரிக்கு செல்லும் பொழுது 2 பக்கமும் பார்த்தால் சுவர்கள் எல்லாம் காலியாக இருக்கும், எம்டியா. அது எந்த போஸ்டரும் கிடையாது. எங்காவது ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு ஏதாவது ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு விளம்பர சுவரொட்டியை நீங்கள் பார்க்க நேரும். அவ்வளவுதான். வேற எந்த டைவர்ஷனும் கிடையாது. அதே போல நாங்கள் படித்த காலத்தில் அந்த நண்பர்கள் வட்டம் என்பது எல்லாரும் ஒரே தெருவில் குடியிருந்தோம், அல்லது மிகவும் நெருக்கமான நம்முடைய அப்பாவுடைய நண்பர்கள், அவர்கள் குழந்தைகள் அப்படி எல்லாம் இருந்ததால் நான் என்ன செய்யறேன், என்ன பண்றேன்றது எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். அதே போல என்னுடைய நண்பர்கள் செய்வதெல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரியும். ஏன்னா நான் போய் சொல்லுவேன், அவங்க வந்து எங்க வீட்டுல சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரியான நல்ல நட்பு வட்டமும் இல்லை. டைவர்ஷன்ஸ் கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது எங்க காலத்துல. இப்போ நம்முடைய குழந்தைகள் வீட்டிலே இருந்து பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்வதற்குள் ஒரு ஆயிரக்கணக்கான டைவர்ஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய போஸ்டர்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி, இந்த மாதிரியான ஒரு ஒரு செலிப்ரேஷன்ஸ், ஓகே, இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம், அப்படி இப்படின்னு சொல்லி, அது இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது, எதிர்மறையான விஷயங்களை கொடுத்தால் இந்த மனித மனம் உடனடியாக கிரகித்துக் கொள்கிறது என்பதை கண்டுபிடித்து அனைத்து வகையான விஷயங்களையும் நெகட்டிவாவே சொல்லி நம் உள்ளே நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற சீரியல்கள், நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற திரைப்படங்கள், நம்முடைய செய்தித்தாள்களிலே வரக்கூடிய செய்திகள், முதலெல்லாம் எங்களுடைய சின்ன வயதில் பேசும் பொழுதெல்லாம் நம்ம வந்து, நீ இந்த இது படிச்சியா, இந்த காமிக்ஸ் படிச்சியா, இந்த கேம் விளையாடினியா, கேரம் விளையாடலாமா, செஸ் விளையாடலாமா, இல்லைன்னா வந்து பல்லாங்குழி விளையாடலாமா, தாயம் விளையாடலாமா, இப்படிதான் இருக்கும் சிந்தனைகள்லாம். அதை தாண்டி ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் வீடியோ கேம்ஸ் குறைச்சு சொல்லலை, எல்லாமே அடிக்ட் டு தி வீடியோ கேம்ஸ். சின்னவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் மென்டலி வி ஆர் டியூன்ட். நேற்று ஒரு மிகப்பெரிய நம்ம எழுத்தாளர் ஜெயமோகன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய ஒரு சின்ன கிளிப்பிங் எனக்கு ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். அவர் சொல்கிறார், இந்த உலகம் முழுவதும் பணத்திற்காக எல்லாமே வணிகம்
அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சினிமாக்கள் வணிகமயமாகிவிட்டது. அனைத்து விளம்பரங்கள் கோடிக்கணக்கிலே பணம் செலவழிக்கப்பட்டு அந்த பணத்தை எங்கிருந்து ரெக்கவர் பண்ணுவாங்க? நமக்கிட்ட இருந்துதான். அந்த நம்முடைய சூழ்நிலையும் பிறருடைய தூண்டுதலும் நம்முடைய எண்ணங்களில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இப்ப முதல்லலாம் ஒரு பொருள் நம்ம போய் சாப்பிடணும் அப்படின்னா வேணுமா, சொன்ன மாதிரி அடிப்படை பசிக்குது கொஞ்சம் சாப்பிடலாம், தாகமா இருக்கு கொஞ்சம் ஒரு தண்ணி குடிக்கலாம், ஒரு ஜூஸ் சாப்பிடலாம். இப்ப அப்படிலாம் கிடையாது. நீங்க வேணுமா வேணாமா அதை பத்தி கவலையே இல்லை. இந்த இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃபாக இந்த உலகம் மாறிவிட்டது. பொருள் சார்ந்த உலகமாக மாறிவிட்டது. அதனால்தான் நம்முடைய குழந்தைகளை நினைக்கும் பொழுது எனக்கு மிகுந்த ஒரு பயமும் மிகுந்த ஒரு வேதனையும் தோன்றுகிறது. அவர்களை நல்ல எண்ணங்களோடு நாம் வளர்த்துவது என்பது நாம் மிகவும் பிரம்ம பிரயத்தனம் பட வேண்டும். அதற்கு நம்முடைய வீடுகளில் நாம் நம்முடைய ஃபேமிலி கல்ச்சர், ஃபேமிலி ட்ரெடிஷன் சொல்லுவோம் பாருங்க, பாரம்பரியமாக நல்ல ஒழுக்க பழக்க வழக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், எப்பொழுதுமே நன்னெறியிலே வாழக்கூடிய போதும் என்ற பக்குவத்தோடு நாம் நல்ல நெறிமுறைகளோடு நாம் நல்ல விழுமியங்களோடு நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்றைய சமுதாயத்தினருக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எண்ணங்களை நீங்கள் நல்ல எண்ணங்களாக எண்ணினால் அந்த நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல விளைவை கொடுக்கும் என்பதை சொல்லிக் கொடுத்து இந்த இளம் தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த எண்ணம் ஆராய்தல் என்கின்ற சிந்தனை மிக 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 முக்கியமானதாக. அடுத்தது கடைசியான 2 ரொம்ப அற்புதமானது. பெரும்பாலான எண்ணங்கள் கருவமைப்பினாலே தோன்றுகின்றன. அதிலே நல்ல எண்ணங்களும் உண்டு, நல்லது அல்லாத எண்ணங்களும் உண்டு. அதை நாம் தீர ஆராய்ச்சி செய்து இந்த எண்ணம் எனக்கு என்னுடைய கருவமைப்பு பதிவினாலே வந்திருக்கிறது, இதை நான் தக்க வைத்துக் கொள்வேன், இது நல்ல எண்ணம். இப்ப தியானம் செய்வது, நாம் நல்ல ஒழுக்க பழக்கங்களோடு வாழ்வது, எப்பொழுதும் உண்மையையே பேசுவது, எப்பொழுதும் நிறைமனதோடு இருப்பது, போதும் என்கின்ற ஒரு அற்புதமான நிறைமனத்தோடு வாழ்வது, என்னுடைய வாழ்க்கை எனக்கு ஆனந்தமாக இருப்பது என்று இருப்பதை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைவது, எல்லோரிடத்திலும் இணக்கமாக இருப்பது, அன்பு பாராட்டுவது, நான் எல்லோருக்கும் நல்லதே செய்ய வேண்டும் என்று நினைப்பது, அறம் செய்ய விரும்புவது என் கருவமைப்பினாலே எனக்கு வந்திருக்கு. அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், செயல்படுத்தும். அதுவே மாறாக எனக்கு வேறு ஏதாவது ஒரு தவறான எண்ணம் வருகிறது என்று சொன்னால், எனக்கு இது தேவையால் அல்ல, பழக்கத்தால் அல்ல, சூழ்நிலையினால் அல்ல, பிறர் மனத்தினால் எனக்கு எழும்பவில்லை, ஆனாலும் எனக்கு தோன்றுகிறது, எங்கோ எப்பொழுதோ என்னுடைய முன்னோர்களுடைய கருப்பதிவின் காரணமாக இது வந்திருக்கிறது, இந்த எண்ணம் சரியில்லை, இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லை, நான் நல்ல எண்ணத்தை எண்ணி மேற்பதிவாக போட்டு இந்த எண்ணத்தை வராமல் செய்வேன் என்று சங்கல்பம் செய்து. தெய்வீகத்தின் காரணமாக வரக்கூடிய எண்ணங்கள், தெய்வம் எப்படி எண்ணும்? தெய்வீகமாகத்தான் எண்ணும். எனவே அந்த தெய்வீகமாக வரக்கூடிய எண்ணங்கள் நாம் எப்பொழுதும் அது சமுதாயம் சார்ந்த நல்ல எண்ணங்களாக இருக்கும். இந்த உலகம் அமைதி பெற வேண்டும், உலகம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டி ஒரே குடும்பமாக சகோதரத்துவத்தோடு நாம் வாழ வேண்டும். இந்த அன்பு குடும்பம் என்கின்ற இந்த மனவளக்கலை குடும்பத்தை நாம் நல்ல முறையிலே நாம் வளர்க்க வேண்டும், விரிந்து உலகம் முழுவதும் பரவச் செய்ய வேண்டும். எல்லோரும் இறை ஞானம் பெறுவதற்கு நான் துணை செய்ய வேண்டும், எப்பொழுதும் தொண்டாற்றி இன்பம் காண வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெய்வீகமான எண்ணங்கள். அதை அனைத்தையும் நாம் நம்மிடத்திலே பதித்துக் கொண்டு அதை நாம் செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும். எனவே அன்பர்களே, இந்த எண்ணம் ஆராய்தல் என்கின்ற சிந்தனை எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒரு சிந்தனை. அதிலும் குறிப்பாக ஆன்மீக நாட்டம் கொண்டு அற வாழ்க்கையை வாழ வேண்டும், இறை உணர்வு பெற வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையோடு மனவள கலைஞர்களாக இருக்கின்ற நமக்கு இது மிக 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 முக்கியம். நாம் சுவாமிஜி சொல்வார்கள், உண்மையில் உனக்கு எதிரி உண்டெனில் உன் உள் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்று சொல்வார். எனவே அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றாமல் இருப்பதற்கு பார்த்துக் கொள்வதற்கு பதிலாக எப்பொழுதும் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதுவும் செய்வதும்
உன் நித்திய கடன் என்கின்ற அருட்தந்தையின் வார்த்தைகளுக்கு ஏற்ப எப்பொழுது நாம் நினைத்தாலும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், உலகெல்லாம் இன்புற்று வாழ்க, may the whole world enjoy prosperity, wisdom and peace, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லோரும் இன்புற்று வாழ்க என்கின்ற தூய எண்ணங்களை எப்பொழுதும் நாம் எந்த எண்ணம் எண்ணினாலும் அது எல்லோருக்கும் நன்மை பயக்கின்ற எண்ணமாகவே நாம் எண்ணி பழகிவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? அன்பு பூத்து குலுங்கும் இன்பமலர் சோலையாக இருக்கும். எண்ணங்கள் முழுவதும் தூய்மையாக இருந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் செயலுக்கு வரும் பொழுது நல்ல செயல்களாக மலர்ந்து நல்ல செயல்களுடைய விளைவுகள் நல்ல விளைவுகளாக இருந்து இந்த உலகம் முழுவதும் சுபிட்சமாக இருந்தால் அதற்கு காரணம் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் தான். அதனால்தான் மகிழ்ச்சி அவர்கள் நீங்கள் எண்ணத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் 2 கவிகளை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். இது ஒரு தொடக்கம். இந்த தலைப்பினை நான் அளிக்கும் பொழுதே நான் அண்ணாவிடம் சொன்னேன், இந்த தலைப்பிலே இருந்து நாம் இனி ஒவ்வொரு முறையும் தற்சோதனை தலைப்புகளை நாம் ஆழ்ந்து சிந்திப்போம். இந்த எண்ணம் ஆராய்தல் என்பது நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் மீண்டும் சிந்திப்போம். அது புரிந்த பிறகு ஆசை சீரமைத்தலை எடுத்துக்கொள்வோம். அதை நாம் பூர்த்தி செய்த பிறகு கவலை ஒழித்தலிட்டு படிப்படியாக செல்வோம் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்கு அடிப்படையாக நாம் இன்றைய தினம் அருட்தந்தை அவர்களுடைய அருளாசியோடும் வழிகாட்டுதலோடும் இந்த எண்ணம் ஆராய்தல் என்கின்ற சிந்தனையை மேற்கொண்டிருக்கிறோம். 2 கவிகள், அது உங்களுக்கு தெரிந்த கவிகள் தான், இருந்தாலும் நான் எண்ணத்தின் நிலைகள். இந்த எண்ணம் நாம் நினைக்கிறோம் ஏதோ சாதாரணமா மனசுல தோணுதேன்னு. அப்படி அல்ல. இதுல சொன்னது எவ்வளவு பேருக்கு மனசுல பதிந்ததுன்னு தெரியல. தெய்வம் தான் எண்ணுகிறது, நாம நினைக்கல. அப்படி அந்த உயர்ந்த உண்மை விளங்கி கொண்டால் சாமி சொல்கிறார், எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும். நண்பர்களே, ஆழ்ந்து மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும். எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும். இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி. எண்ணத்தின் சிறப்பு. எண்ணம் சொல் செயல்களெல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை காணும் போது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். நண்பர்களே, இதுதான் நாம் அகத்தவ சாதனையாளர்களாக ஆழ்ந்து மனதிலே பதித்து நம்முடைய கருமையத்திலே இருத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை காணும் போது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே. பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் இதே பெட்டி. எண்ணமே இல்லை, ஏதுமில்லை, எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றும் இல்லை. நண்பர்களே, இந்த சிந்தனையோடு இந்த புனிதமான நல்ல நாளில் மனம்தான் எண்ணுகிறது. மனதுக்கு அடிப்படை ஆன்மா. ஆன்மாவின் செயல்களை எல்லாம், அதனுடைய விளைவுகளை எல்லாம் நாம் மனத்தை கொண்டு எண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் மலர்த்தி கொள்கிறோம் என்பதை நாம் விரிந்து நின்று உணர்ந்தோம். எனவே எண்ணம்தான் நம்முடைய வாழ்வு. நம்முடைய எண்ணம் போல்தான் நம்முடைய வாழ்வு. இப்பொழுது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அவை அனைத்திற்கும் நாம் இதுவரையிலும் ஏற்படுத்தி கொண்ட எண்ணங்களினுடைய
ஒரு தொகுப்பு தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதற்கு தகுந்த மாதிரியாக நம்முடைய எண்ணங்களை நாம் தூய்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி தெய்வீகமாக்கி நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமயமாக எப்பொழுதும் இருக்கும். எனவே எண்ணத்தை எல்லை கட்டி கொண்டிருப்பதற்கு பதிலாக இந்த பிரபஞ்சம் அளவிற்கு விரித்து அதையும் தாண்டி இறைநிலை அளவிற்கு நாம் உயர்த்தி கொண்டோம் என்று சொன்னால் தெய்வம்தான் எண்ணுகிறது என்கின்ற பேர் உண்மையை உணர்ந்து கொண்டால் நாம் அங்கு இல்லை, தெய்வம்தான் இருக்கிறது, தெய்வம்தான் எண்ணுகிறது, தெய்வம்தான் சொல்கிறது, தெய்வம்தான் பேசுகிறது, தெய்வம்தான் கேட்கிறது, தெய்வம்தான் செய்கிறது, தெய்வம்தான் விளைவாக வருகிறது என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம். சாதாரணமான நம்முடைய யதார்த்த மனித வாழ்க்கையில் தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கரு அமைப்பு, தெய்வீகம் என்கின்ற 6 வகை காரணங்களினால் எண்ணம் எழும்பொழுதெல்லாம் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய்ந்தால் எண்ணத்தின் காரணமும் முடிவு காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்கின்ற அருட்தந்தையின் சிந்தனைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக, ஆனந்த வாழ்க்கையாக, தொண்டு வாழ்க்கையாக, தெய்வீக வாழ்க்கையாக மலரும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை அடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து இதுகாரும் செவிமடுத்த மனவளக்கலை அன்பு குடும்ப உறுப்பினர்களான உங்களுக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் உங்களை வணங்கி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறையருளை பிரார்த்தித்து நன்றியோடு நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக அமுதா வரதன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அமுதாமா, நீங்க ஒரு முறை மைக்க டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? அமுதா வரதன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். எண்ணத்தின் சிறப்பு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கீங்க வகுப்பு. எண்ணம் தான் நம்ம வாழ்க்கை, எண்ணம் தான் மனிதனோட சிறப்புன்றது ரொம்ப ரொம்ப சொன்னீங்க. எனக்கு என்னோட பொண்ணுக்கு இப்பதான் 1.5 வருஷம் இவங்க கல்யாணம் ஆகி நல்லாவே இருந்தாங்க. அவங்களோட மாமன் வந்து இப்ப புற்றுநோயால இறந்துட்டாரு. இப்பதான் ஒரு வாரம் ஆச்சு. இப்ப நான் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வீட்டுக்குள்ள அதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதனோட காரணமா வந்திருக்கலாம், இல்ல அவர் வேற செய்யற சூழல்லாம் வந்திருக்கலாம். அது முடிஞ்சிச்சு. அந்தனோட தாக்கு நம்மளோட குழந்தைங்களுக்கு அட்டாக் ஆகுமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்குங்க ஐயா. ஒண்ணும் இல்லம்மா, நீங்க அதெல்லாம் இந்த பிறப்பும் இறப்பும் இயற்கைமா. நீங்க அதனால அது வந்து நம்முடைய எந்த குழந்தைங்களையும் குடும்பத்தையும் பாதிக்காது. நீங்க நல்லா சங்கல்பம் பண்ணி நம்ம அன்பர்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருந்தா நீங்க ஒரு ஆத்ம சாந்தி தமம் பண்ணிடுங்க. அந்த ஆன்மா வந்து ரொம்ப வாழ்ந்தாங்கத்துல நிறைவா கலந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லதே பண்ணும். சரிங்களா? நீ எந்த விதமான ஒரு அச்சமும் உங்களுக்கு வந்து தேவையே இல்லைம்மா. சரிங்களா? நீங்க வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். உங்களுடைய பேச்சு அடிக்கடி கேட்டிருக்கேன். ஆனா இது எண்ணம் ஆராய்தல்ங்கிறது அகத்தாயுடைய முதல் தலைப்பு. ரொம்ப விசேஷமா ஆனா உணர்ந்து கேட்டோம். ஆனா ஒரு 15 நிமிஷம் லேட்டா ஜாயின் பண்ணேன். இப்ப நான் இந்த தலைப்பை நேத்து பார்த்ததுல இருந்தே எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐயா, இப்ப உங்க ஸ்பீச்சை வச்சு கூட நான் இதை முடிவு பண்ணல. உங்க தலைப்பை பார்த்து எங்க குரூப்ல போட்டாங்க, நாளைக்கு ஐயா பேசுறாங்கன்னு
சில எண்ணங்கள் இப்படி போகையிலே இப்படி நினைப்போமா வேண்டாமான்னு இருக்கும், உடனே முடியுமையா. அது நல்லதோ கெட்டதோ நான் அதுக்கு சொல்ல, நம்ம நினைச்சதுதான் இப்போ வந்திருக்கு அப்படின்னு கூட தோணும். நமக்கு நடந்துட்டே இருப்போம் இப்படியா அப்படின்னு நினைச்சாலே முடியும். ஆனா சில எண்ணங்களுக்கு வலு போட்டு அவங்களோட வாழ்த்தி அப்ப கூட அது கொஞ்சம் நிறைவேற, அது நம்ம எதுக்கு, அது என்ன காரணம் தெரியல, அதை நம்ம கையில அடைய கொஞ்சம் காலம் எடுக்கிறதோட இல்லாம பல சிரமங்களை தாண்டி அதை குடிக்க வேண்டியது. அதுக்கு காரணம் நம்மளுடைய பதிவா இல்ல நம்ம முடியாது, அது தெரியலையா? இதுக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுப்போம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒண்ணும் இல்லைங்கய்யா, ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு அலை நீளம் இருக்கு. அது நிறைவேறுவதற்குரிய ஒரு இடைவெளி இருக்கு. அதுதான் நம்ம காலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க. அந்த உறுதி, அந்த ஒழுங்கு அது எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த எண்ணம் நிறைவேறும். சில எண்ணங்கள் காலதாமதம் ஆகுதுன்னா அந்த நேரம் எடுத்துக்கிறதுக்கு இயற்கை தான் காரணம். நம்ம அதுவரையிலும் பொறுமையா இருந்தா போறோம், காலத்தால எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரிங்களா? சில எண்ணங்கள் உடனடியா செயலுக்கு வரும். காரணம் என்னன்னா அந்த எண்ணங்களினுடைய அலை இயக்கம் அந்த மாதிரி, அதனுடைய அழுத்த திணிவு நம்ம கிட்ட மிக அதிகமாக இருக்கும். அதனால டக்குன்னு உடனே ஆகிடும். சில எண்ணங்கள் அப்படி காலதாமதம் ஆகும். அதுக்காக நீங்க ஒன்னும் பட வேண்டியதில்லை. நல்ல எண்ணங்களையே நாளும் எண்ணுவோம், அது நமக்கு விரைவிலேயே செயலுக்கு வரணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிப்போம், நல்லதே நடக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பா. புத்தாண்டு, இந்த புத்தாண்டுல உங்களை நான் பார்த்தேன் ஆழியார்ல. சந்தோஷம். அதாவது ஜனவரி 24 அங்க உங்களை அங்க பார்த்தேங்க. ரொம்ப நன்றி ஐயா, வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க. சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னீங்க இளமை காலத்துல பள்ளிக்கு போகும்போதெல்லாம் இப்படிதான் போகணும்னு சொன்னீங்க. ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி இல்லவே இல்லதான்யா. கூட பிறந்தவங்கள்ட்ட கூட ஒத்துமையே இல்ல. ஒரு பசங்க கூட இப்ப இந்த காலத்து பசங்கள கூட பிறந்தவங்க ஒத்துமை இல்ல. அதே சமயத்துல சந்தோஷமா இருக்கும்போது 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்காங்க. சண்டை போட்டா அப்படி பேசிட்டுதாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலத்து பசங்களை நாங்க நல்ல எண்ணமா தான் போட்டுட்டு தான் இருப்போம். இந்த காலத்து பசங்கள்ட்ட நம்ம இன்னும் எப்படியா அதை எடுத்துட்டு போறது? வேதத்துல சொன்னா ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அந்த குழந்தைங்களை அவங்களை நாங்க இன்னும் எப்படியா இதுக்குள்ள நம்ம அவங்கள அழைச்சிட்டு வர்றது? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. ஒண்ணும் இல்லம்மா, நம்ம எப்படி வாழறோமோ அதை பார்த்து நம்ம குழந்தைங்க கத்துப்பாங்க. நீங்க வேதாத்திரி எல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க ரொம்ப அன்பா இருக்கீங்க, குழந்தைங்க பாக்குறாங்க, நம்ம அம்மா எப்படி இவ்வளவு அன்பா இருக்காங்க, அவங்க மனவள கலைஞரா இருக்காங்க, நாள்தோறும் தியானம் பண்றாங்க, அதனால ரொம்ப அன்பா இருக்காங்க. அம்மா ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க, எப்படி இருக்காங்க, நாள்தோறும் காய்கல்பம் பண்றாங்க, நாள்தோறும் உடற்பயிற்சி பண்றாங்க. அம்மா எப்பயுமே பேலன்ஸ்டு மைண்டோடு இருக்காங்க. ஏன்? அம்மாவுடைய தாட்ஸ் பியூரா இருக்கு, அம்மாவுடைய மனம் கண்டென்டடா இருக்கு. நம்ம நம்ம குழந்தைகளுக்கு, இன்றைய குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகள். நம்ம வெறும் வார்த்தையில பேசி எல்லாம் அவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. நம்ம வாழ்ந்துதான் அவங்களுக்கு புரிய வைக்கும். அப்ப நம்ம வீட்டுல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நம்ம பேசுறோம், எப்படி நம்ம பழகிறோம், மத்தவங்களை எப்படி நம்ம ரிசீவ் பண்றோம், அதெல்லாம் பாக்குறாங்க அவங்க. அதை பார்க்கும் பொழுது அது மனதில் பதிந்து அவங்களுக்கு தானா அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்துடும். அதனால அவங்க விளையாடுறப்ப விளையாடுவாங்க, அடிச்சுக்கிறப்ப அடிச்சுப்பாங்க, கொஞ்சிக்கிறப்ப கொஞ்சிப்பாங்க. இயல்பா விட்டுடுங்க நீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வேணுகோபால் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். நான் சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குங்க ஐயா. முதல் கேள்வி நான் எப்போ தியானத்துல அமர்ந்தாலும் எனக்கு தியானம் பண்ண பிறகோ, தியானம் பண்ணிட்டு இருக்க சொல்லவும், இல்ல தியானத்துல ஆரம்பிக்க சொல்லவும்,
என்னுடைய தாத்தா கிட்ட பேசுற மாதிரியே ஒரு தாட் வந்துட்டே இருக்கு. அங்கிருந்து ஏதோ ஒரு கமாண்ட் வரா மாதிரியே ஒரு இது வருது. ஆனா அதுக்கு பிறகு எங்க தாத்தா முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா சின்ன வயசா இருக்கு சொல்லவே அவர் இயற்கை எழுதிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் சமீப காலத்துலதான் வந்து அவங்க எல்லாம் இயற்கை அடைஞ்சாங்க. ஆனாலும் அவங்களுடைய முகமும் எனக்கு ஞாபகத்துல வர மாட்டேங்குது. அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களோட நம்ம ட்ரை பண்ணாலும் கனெக்டிவிட்டி ஆக மாட்டேங்குது. எப்பவோ நான் பார்க்காத இல்ல ஞாபகமே இல்லாத அந்த முகம் அப்படியே எனக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. அவங்களுடைய தாட்ஸ் கமாண்ட் வந்துட்டே இருக்கு ஒரு மாதிரி. அந்த உருவம் தோன்றி வருது. இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, எனக்கும் என்னுடைய மகனுக்கும் உள்ள இடைவெளி வந்து பேசியெல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் அதிகமாயிட்டே வருது. ஏன்னா அவர் இப்போ வந்து கல்லூரியில 4ஆம் ஆண்டு படிக்கிறாரு. சில விஷயங்களை நான் அவரை கண்டிக்கிறதுனால அவர் வந்து கூடா நட்பு கேடா முடியுன்ற மாதிரி சில தீய பழக்க வழக்கங்கள்லாம் அவர் அடிமையாகி பண்ணிட்டு இருக்காரு. அதையெல்லாம் நான் தவத்தின் மூலமாவே வாழ்த்திட்டு தான் வரேன். பட் இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் அந்த எண்ண அலைநீளங்கள் ஒத்துப்பட்டு வர மாட்டேங்குது. அவர் போக்குல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து தற்கொலை உணர்வு தோண்டிட்டே இருக்கு. என்ன இது மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு என்ன மாதிரி தீர்வு கிடைக்கும் ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒண்ணும் இல்லைங்கய்யா, உங்களுடைய தாத்தாவுடைய ஒரு குரல் எல்லாம் கேக்குதுன்னா நீங்க அவங்க பார்த்திருக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய ஒரு கருப்பதிவு தான் அப்பா அம்மா வந்து அவங்க மூலமா உங்களுக்கு வந்திருக்கு. அதனால உங்ககிட்டயும் அவங்களுடைய அந்த ஜெனட்டிக் இம்ப்ரின்ஸ் இருக்கு. அதனால அந்த என்ன அலைச்சூழலுக்கு நீங்க போகும் பொழுது அவருடைய ஒரு குரல் கேட்கறத நீங்க உணர்றதுன்றது வந்து ரொம்ப இயற்கையானது. அது என்ன மாதிரி குரல் இது, என்ன மாதிரி உங்களுக்கு கமாண்ட் கொடுக்குது அப்படின்றதெல்லாம் நீங்க தனியா சொன்னீங்கன்னா அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுப்பேன். அதர்வைஸ் அதை பத்தி நீங்க ஒன்றும் பெருசா நினைக்க வேண்டியதில்லை. அதை நீங்க இக்னோர் பண்ணிடலாம். அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இல்லாத வரையிலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரைட், வருது தவம் உட்காரும் போது, அப்புறம் நீங்க தவம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஆகுனே நல்ல மனம் ஒன்றுது, அந்த தாட் போயிடுதுன்னா அதை விட்டுடுங்க. ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய மகனுக்காக நீங்க வந்து வாழ்த்துறது அதெல்லாம் சரி. பட் அவரை நீங்க நல்ல தனியாவே கூப்பிட்டு ரொம்ப பிராங்கா, வெளிப்படையா, யதார்த்தமா, ரொம்ப அன்போட நீங்க வந்து ஒரு கமாண்ட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லாம, இப்படி இதுதான் கண்ணு நம்முடைய வாழ்க்கை முறை, இப்படி இந்த கூடா நட்பு இப்படி கேடா முடியும், இதெல்லாம் அனுபவத்துல கண்டு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் நீங்க உங்களை பார்த்துக்கோங்கன்னு விளக்கலாம். ஒண்ணு. அப்படி உங்களால நீங்க சொல்றதை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எப்பயுமே வந்து நம்ம உறவுகள்ல அப்பா மகன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, இங்க இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அறிவுரையோ ஒரு வழிகாட்டுதலோ சொல்லும்போது அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. உங்க குடும்பத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க, தம்பிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, யாராவது அவங்களுக்கு உங்க உங்க அவருடைய மாமா, அவங்களோட சித்தப்பா, அத்தை, சித்தி, அப்படி யாராவது சிஸ்டர்ஸ், கசின்ஸ், நீஸ் அப்படி யாராவது இருக்கிறவங்க, அவருடைய ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க சொன்னா கேட்பாங்கன்னா அவங்க மூலமா நீங்க சொல்லலாம். இது வந்து 2வது சொல்யூஷன். அதுக்காக வந்து நீங்க வந்து தற்கொலை எண்ணங்கள்லாம் வருதுன்றதெல்லாம் நீங்க நினைக்க வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உரிமை இருக்கிறது. வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து அவங்க வாழ்க்கை அமையுது. அதனால அவருக்கு நல்லது சொல்ல வேண்டியது, நல்ல வழி காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அதை காமிக்கிறோம். அதுக்காக நம்மள போய் வந்து நம்ம அந்த எண்ணம் வர வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல சங்கல்பம் பண்ணிக்கோங்க, நல்ல வாழ்த்துங்க. நான் சொன்ன மாதிரி 3rd பர்சனுடைய ஒரு இன்டர்வென்ஷன் உள்ள நீங்க பயன்படுத்துங்க. தம்பியும் காலத்தால மாறுவாரு. நீங்க ஒண்ணும் கவலையே பட வேண்டாம். மகிழ்ச்சியா இருங்கய்யா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லட்சுமணன் காந்திமதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். மைக்க ஒரு முறை டச் பண்ணிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. உரை மிகவும் சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. எண்ணம் வந்து நீ சொல்ற மாதிரி ஒரு அதுதான் ஆர்ஜின்ன்றது சரியான விஷயம். இப்ப ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கோம், எல்லாரும் மெச்சூர்ட் பர்சன் தான். ஒரு மேரேஜ் பண்ணிட்டு ஒரு பெண் வீட்டுக்கு வரா அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறா, நல்ல மனநிலையில தான் இருக்கு. அவங்களுக்கு தேவைங்கிறது இவங்களுக்கு தேவையில்லை, இவங்களுக்கு தேவையில்லைங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது. அப்படி ஒரு விஷயங்கள் வரப்ப கருத்து வேறுபாடுகள் இருக்குதுங்கய்யா. இதுக்கப்புறம் அதனால பொறுத்து பார்க்குறப்ப தனியா போகணுங்கிற ஒரு சூழல் வரப்ப இது எப்படிங்க ஐயா முடிவு எடுக்கிறது? அதாவது
மனைவியும் சரியாக இருக்கிறாங்க, இந்த பக்கம் சகோதரிகளா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் சரியா இருக்கிறாங்க. ஆனா எண்ணங்களால வேறுபடுங்கிறப்ப நடுவுல இருந்து நம்ம அந்த விஷயங்கள் செய்யறப்ப இவங்களுக்காக பார்க்கறதா அவங்களுக்காக பார்க்கறதாங்கிற விஷயங்கள் வரப்ப இது எப்படிங்க ஐயா சால்வ் பண்றது? பட் கூட்டு குடும்பமா இருக்கணும்னு பிரியப்படுறோம். ஆனா அவங்களோட எண்ணம் இது இவ்வளவு தூரம் வரோம், இதனால இப்படி ஆகுது, நம்ம தனிமையா இருந்தா சரியா இருக்கும்னு இவங்க நினைக்க. இப்ப இதை எப்படிங்க ஐயா சரி பண்ணி அந்த ஒரு விஷயத்த கொண்டு போறது? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க ஐயா. நீங்க அவங்களுக்கு தனியா போகணுன்ற எண்ணம் ரொம்ப ஆழமா அழுத்தமா இருந்ததுன்னா நீங்க தனியா போங்க. தனியா போறதுன்னா நம்ம டோட்டலா நம்ம குடும்பத்தை விட்டு போறோன்றது அர்த்தம் இல்லை. நீங்க பக்கத்திலேயே இருங்க, அடிக்கடி போங்க. அவங்க தனியா இருக்கும் பொழுது அதுல ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் பார்க்கும் பொழுது நம்ம கூட்டு குடும்பத்திலேயே ரொம்ப நல்லா நிறைவா இருந்தோமே, இப்படி சின்ன ஒரு சில எண்ணங்களால தானே நம்ம வித்தியாசப்பட்டுட்டோம் அப்படின்னு தோணும் பொழுது மீண்டும் நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கக்கூடிய வாய்ப்பும் அமையுங்க ஐயா. சரிங்களா? ஏன்னா இன்றைய இளைஞர்கள் அவங்க ரொம்ப சிங்கிள் சைல்டா நிறைய குடும்பங்கள் இருக்கிறதுனால ஒரு விட்டு கொடுத்தல், ஒரு தியாகம் செய்தல், அல்லது கொஞ்சம் பொறுத்து போதல், அல்லது இணக்கமாக இருத்தல், பிறரை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சிரமமான காரியங்களா இருக்கு. அதனால இன்னொன்னு, தனியாவே வாழ்ந்த சில பெண்களுக்கு இந்த ஒரு கூட்டு குடும்பம்ன்றதே ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுது. நான் நிறைய பர்சனல் கவுன்சிலிங் பண்றேன். அதுல மிகப்பெரிய துன்பமே அதுதான். இன்னொன்னு அவங்க ரொம்ப சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கூட்டு குடும்பத்துல இருக்க முடியாதுன்னு அவங்களா அசியூம் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. அதனால எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்தா அது இயல்பா போயிடும். வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறவங்க, நம்ம இந்த மாதிரியான இன்னைக்கெல்லாம் அந்த கூட்டு குடும்பம்ன்றதே மிகவும் அரிதாகி போய்விட்ட ஒன்று. அப்ப அப்படி இருக்கும் பொழுது வந்த பெண்ணுக்கு நம்மளுடைய குடும்பத்தை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லி, அதனால நீ உனக்கு இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் எப்பயுமே இருக்குமா, சுதந்திரம் இருக்கு, உனக்குன்ற உரிமை எல்லாமே இருக்கு, நீ நினைக்கிற மாதிரி எப்பயுமே இருக்கலாம், நினைக்கலாம். ஆனால் நம்முடைய இந்த 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 குடும்பத்தோட ஒத்து இருக்கும் பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல இந்த இனிமையை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். அல்லது பெரியவங்களா இருக்கிறவங்க இப்ப இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு ஒரு தியாகம் செய்து கூட குடும்பத்தினுடைய அந்த கூட்டு குடும்பத்தினுடைய ஒரு தாத்பரியத்தை நம்ம காப்பாத்தலாங்க ஐயா. சரிங்களா? சொல்றது ஓகேங்க ஐயா. சாரிங்க ஐயா. அதாவது நீங்க எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்றப்ப கேக்குறாங்க. பட் திரும்பி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் சம் சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப இப்ப இதனால ஒரு சூழல் நம்ம தனிப்பட்ட முறையில எடுக்கிறப்ப இல்லைங்கய்யா, அதுக்கும் நான் முதல்ல பதில் சொல்லிட்டேன். அதுக்கும் சொல்லிட்டேன். அப்படி இருக்குன்னு சொன்னா நீங்க தனியா போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். தாராளமா போகலாம். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுங்க, தனி குடித்தனம் போங்க. அங்க இருந்துட்டும் நீங்க வீட்டுல இப்ப இருக்கிற மாதிரி அடிக்கடி வாங்க போங்க. தனியா போனதுக்கு அப்புறமேட்டு அந்த பெண்ணுக்கு தோணும், நம்ம இப்படி நம்ம நினைச்ச மாதிரி இப்ப தனியா வந்துட்டோம், நம்ம சொன்னதை வீட்டுக்காரர் கேட்டுட்டார் அப்படின்ற எண்ணமே அவங்களை முதல்ல சாந்தப்படுத்தும். இருங்க, ஒரு 6 மாசம் இருங்க, 1 வருஷம் இருங்க. அப்ப ஏற்படக்கூடிய உடல் மன மாற்றங்கள் திரும்பி நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா வாழ்க்கையினுடைய நோக்கம் மகிழ்ச்சிங்கய்யா, இனிமை, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் என்விரான்மெண்ட்டை காரணம் காமிச்சு நம்ம விட்டுறக்கூடாது. சரிங்களா? அதனால நீங்க அதுதான் ஒரு முடிந்த முடிவா இருக்கும். அதனால ரெண்டு பக்கமும் மகிழ்ச்சியா இருக்கும்னா நீங்க அந்த முடிவே எடுக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. ட்ரை பண்ணி பாருங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க சிறப்புங்க ஐயா. அம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக பிரேமலதா பால்ராஜ் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்கு நான் சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. துணை பேராசிரியரா இருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக காலையில எழுந்துச்சு கொஞ்ச நாளா தவம் பண்ண முடியல. கொஞ்சம் வசதி இதுவா இருக்குதுங்க. அதனால காலையில கொஞ்சம் ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, அதனால காலையில செய்ய முடிய மாட்டேங்குது. இதனால கொஞ்சம் லேட்டா தவமும் உடற்பயிற்சியா செய்யறேன். இதனால ஏதாவது இது உண்டுங்களாயா, இந்த தப்புங்களாயா, இல்ல எப்படி? எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் மனசு உறுத்திட்டே இருக்குங்கய்யா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் உறுத்தலே வேண்டியது இல்ல, தப்பு கிடையாது. நீங்க செய்யறதே ரொம்ப மகிழ்ச்சி. ரைட்டா? குடும்ப சூழ்நிலையை அனுசரித்து கணவனை எல்லாம் நீங்க வேலைக்கு அனுப்பிட்டு, குழந்தைகள் எல்லாம் நீங்க அனுப்பிட்டு, நீங்க உங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு
நல்ல ஓய்வா, நிதானமா, ஆனந்தமா, அற்புதமா நம்முடைய பயிற்சிகள்லாம் பண்ணுங்க. எந்த சரிங்க தவறும் இல்லை. நீங்க பயிற்சி செய்யறதே மகிழ்ச்சி. பயிற்சியை தயவு செய்து பண்ணுங்க. பண்ணிட்டு வாழ்க இருக்கீங்க ஐயா வளமுடன். மகிழ்ச்சி. பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. நன்றி மகிழ்ச்சி. ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கோவிந்தராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கோவிந்தராஜ் ஐயா, நீங்க மைக் ஒரு முறை டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க ஐயா. லெஃப்ட் ஆயிட்டாங்க ஐயா. அடுத்த அன்பராக லதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேம்மா. அருமையா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. அது ரொம்ப சந்தோஷம். வயிற்றுல சொல்லுங்க. என்னங்க ரொம்ப சந்தோஷமா வயிற்றுல சொல்லுங்க. வயிற்றுல ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கேன் ஐயா. நான் அப்படியா? பயிற்சிகள் எல்லாம் எப்பயா செய்யணும்? அது நீங்க கொஞ்சம் சொன்னீங்களேன்னா அப்படி செய்யறேங்க. இல்லம்மா, எந்த ஒரு ஆபரேஷன் ஆயிருந்தாலும் ஒரு 6 மாதம் வரையிலும் எந்த பயிற்சியும் பண்ண வேண்டாம். நீங்க என்ன ஆபரேஷன் என்னன்றது அப்புறம் தனியா எனக்கு சொல்லுங்க. அந்த ஆபரேஷனுடைய தீவிரத்தனத்தை பொறுத்து, அது குணமாகக்கூடிய காலத்தை பொறுத்து இன்னும் ஒரு 6 மாசமோ 3 மாசமோ கழிச்சு கூட பண்ணலாம். ஒண்ணும் தவறு இல்ல. சரிங்க. ஆமா, எந்த இடத்துல ஆபரேஷன் இருக்கோ அந்த இடத்துல கையை வச்சு நல்ல காய்கள் பம்ப் போட்டு அங்க ஒரு ஓஜஸ் மூச்சு போடுங்க. அந்த இடம் சீக்கிரமா ஹீல் ஆயிடும்மா. சரிங்களா? தேங்க்யூ நல்ல ஐயா. பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோட இருப்பதற்கு என்னுடைய பிரார்த்தனைகள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரேஷ் சுந்தரவேடிவேல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றி. பயனுள்ளதா இருந்தது ஐயா. ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஐயா. இப்போ நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன். என்னோட மனைவி, எனக்கு ஒரு பையன் இருக்காங்க ஐயா. எங்க அம்மா வந்து ஊர்ல இந்தியால இருக்காங்க, கோயம்புத்தூர்ல. இப்போ என்னன்னா நாங்க இங்க ஒரு 10 வருஷமா இங்கே இருக்கோம், 15 வருஷமா. இப்போ இப்படி இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு. நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம என்ன இந்தியாவுக்கு போலான்லாம் சொன்னா, அது மனைவிக்கு உங்களுக்கு இங்கதான் இருக்க பிடிச்சிருக்கு. இப்போ ஆனா அம்மாக்கு இங்க வாமான்னு கூப்பிட்டா வந்து இல்ல, நான் உன்னை நம்பி வரமாட்டேன். எல்லாரும் எங்க வீட்டுல எல்லாம் அங்க அபார்ட்மெண்ட்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க, மருமக கிட்ட எல்லாம் இருக்க கூடாது, அது இதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இது எப்படி ஐயா கையாள்வது? ஒன்னா அவங்க வரணும், இல்லாட்டி நான் அங்க போகணும். என்ன ஒண்ணுமே புரியலையா? ஏன்னா அந்த சைடு என் ஒய்ஃப், எங்க சைடு அவங்க எங்க ஆத்தா இல்ல அவங்க மாமா அவங்க கிட்ட எல்லாம் சரியா அவ்வளவா இது இல்லைங்க ஐயா. அதனால எங்க அம்மா சைடு இவங்க ஒன்றும் பெருசா இது இல்லை. நான் எல்லார்ட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டு இருக்கேன். அதை பத்தி எப்படி ஒண்ணும் இல்லைங்கய்யா. நீங்க நல்ல மகிழ்ச்சியா ஆனந்தமா எந்த நாட்டுல இருக்கீங்க? ஐயா நான் வந்து இங்க ஆஸ்திரேலியால இருக்கேங்க ஐயா. ஆஸ்திரேலியால இருக்கீங்க. ரைட். நீங்க அங்க பிஆர் எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஆமா ஐயா, வாங்கிட்டீங்க. ஒண்ணும் அம்மாவை முதல்ல ஒரு 3 மாசம் சும்மா நீங்க வாங்கம்மா, நீங்க வந்து எங்களோட தங்கி சும்மா அங்க உங்க பேர குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு இந்த நாட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போலாம் அப்படின்னு மட்டும் முதல்ல ஒரு இன்விடேஷன்ஸ் கொடுத்து அவங்க கூட்டிட்டு வாங்க ஊருக்கு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டுல ஒரு 2-3 மாசம் அவங்க இருக்க வைங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கம் வரட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க வந்து போய் நல்ல கோயம்புத்தூர்ல நல்ல அருமையான ஒரு எல்டர்லி ஹோம்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க நல்ல சௌரியமா அவங்கள தங்க வைங்க. தனியா அபார்ட்மெண்ட் அப்படிலாம் வேண்டாம். சரிங்களா? அம்மாவுக்கு அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க மனசு வந்து மாறும். அப்புறம் எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் அவங்க வந்து கூட இருக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும் பொழுது வெளிநாட்டுல நல்ல தங்கி நல்ல முறையில அங்க இருந்து நல்ல குழந்தைங்களோட மனைவியோட மகிழ்ச்சியா இருங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. சரிங்களா? அம்மாவுக்கு சொல்லி புரிய வைங்க. ஒரு தடவை அம்மாவை கூட்டிட்டு போங்க. அது ஒரு பெரிய மாற்றம். முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா அம்மாவுக்கு நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். நீங்க அம்மா நம்பர்லாம் எனக்கு கொடுங்க. நான் அம்மாவோட பேசுறேன். வாய்ப்பு இருந்தா நேர்ல போய் பார்க்குறேன் நானு. சரிங்களா? அதனால நீங்க வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாம நீங்க நல்லா நிம்மதியா இருங்க. வாழ்க வளம். மிக சிறப்பு ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராமன் ஐயா. வாழ்க வளமுடன் ராமன் ஐயா. வாழ்க வளமுடன். பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. உங்க உரை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நன்றி ஐயா. ஒரு எண்ணம் வந்து கெட்ட எண்ணம் தோணுது. அது வந்து என்ன ரிப்பீட்டடா வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு ஐயா. நம்ம ஒரு செயல் செஞ்சிட்டோம், அது தவறாயிடுது. இருந்தாலும்
அத மனசு திருப்பி பார்த்தா திருப்ப 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 அதே எண்ணம் வந்துட்டே இருக்கு ஐயா. இப்படி ஆயிடுமோ வந்து பயமா இருக்கு. அதுக்குதான் உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஒரு எண்ணம் கெட்ட எண்ணம்னே தெரியுது. தெரிஞ்ச அந்த நொடியிலேயே இந்த எண்ணம் எனக்கு வேண்டான்னு அதை நீங்க முடிவு பண்ணிடணும். ஒண்ணு. ரெண்டாவது, செய்த செயல் மனசை உறுத்துதுன்னா அதுக்கு மேல ஒரு நல்ல செயல் செய்து அந்த நல்ல செயல் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான உணர்வை பெற்று நீங்க மனசை வந்து மேல பதிய வச்சுக்கோங்க. அப்பதான் அது வந்து சரியா போகும். சரிங்களா? இல்லைன்னா நீங்க வந்து செய்த தவறுகளையே நினைந்து நினைந்து மனம் துன்பப்படும். அது வேண்டாம். அப்படிதான் இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேங்கய்யா. அதை நீங்க விட்டுடுங்கன்ற நான். அதை நீங்க விட்டுடுங்க. அதுக்கு பதிலா ஒரு நல்ல செயல் செய்யுங்க. புரியுதுங்களா? அந்த நல்ல செயல் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற மாதிரி, ஒரு சமுதாயத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற மாதிரி, இந்த செயலை நினைச்சா மத்த எல்லோருமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல செயல் செய்யுங்க. அது 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 எந்த செயலா இருந்தாலும் பரவாயில்ல. ஆஹா, நல்ல காரியம் பண்ணேன், எல்லாரும் என்ன வாழ்த்துறாங்க, பாராட்டுறாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, என்ன ரொம்ப நல்லவன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படி உங்களுக்கு வரும் பொழுது நீங்க செய்த கெட்ட செயலும் தவறும் தானா வந்து இன்ஆக்டிவ் ஆயிடும், செயல் இழந்து போயிடும். சரிங்களா? ஒரு தவறான எண்ணத்தை, கெட்ட எண்ணத்தை திரும்ப திரும்ப நினைத்தால் அது மேலும் வலுப்பெறும். அது வேண்டாம். அதனால ஒரு நல்ல செயல் செய்து நல்ல விளைவை அனுபவித்து நல்ல பதிவை பதித்துக் கொள்ளுங்கள். சரியா போயிடும். இப்ப கேட்க சொல்ல உரம் நல்லா இருக்குயா. சொல்லுங்க. ரிப்பீட்டட் வந்துருதுயா. அது என்னங்கய்யா? ஐயா இப்ப கேட்க சொல்ல உரம் கேட்க சொல்ல நல்லா இருக்கு. ஆனா ஒரு 2 hours 3 hours ஆனா திருப்பம் அந்த எண்ணம் தான் திருப்பம் போய் அங்கே நிக்குது. அதான் இப்ப சொன்னேங்கய்யா. இப்ப நான் வந்துங்கய்யா 1 நாள் 2 நாள் இல்லைங்கய்யா. நான் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு 40 வருஷமா நான் ஒவ்வொரு தடவையும் பேசும்பொழுதும் நான் வந்து என்னை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? 1 நாள் 2 நாள் இல்லை, எல்லோருக்கும் அப்படித்தான். அதனால நீங்க வந்து இந்த 2 மணி நேரம் நல்ல தாக்கு பிடிக்குது, 3வது மணி நேரம் வேற எண்ணம் வருதுன்னா உடனே திருப்பியும் இந்த மாதிரி ஒரு கேசட் போட்டு கேட்கணும், ஒரு நல்ல புத்தகம் எடுத்து படிக்கணும், ஒரு நல்ல செயல்ல ஈடுபடணும், ஒரு நல்ல காரியம் பண்ணி பழக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா சரியா போயிடும். இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், பழக்கம் நம்மளை இழுத்துக்கிட்டே போயிடும். என்ன கேட்டு என்ன பேசும் பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? சரிங்க. நன்றி. சிறப்பையா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கோவிந்தராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. கோவிந்தராஜ் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. அடுத்த அன்பராக ஆனந்த்குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா என்னோட கேள்வி எப்படின்னா, என்னோட மனைவிக்கு வந்து சூழ்நிலை இந்த சூனியம் வச்சுட்டாங்க, செய்வினை செஞ்சுட்டாங்க என்ன அடிக்கடி வந்துட்டே இருக்குங்க ஐயா. அந்த செய்வினை சூனியம் உண்மைங்களா? அந்த என்ன எதனால வருதுங்க? அந்த எப்படி நம்ம நிவர்த்தி செய்யறதுங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கய்யா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்க மனைவி படித்தவர்களாக இருந்தால் அவங்கள வந்து நம்ம மனவளக்கலையில எல்லா பயிற்சிக்கும் அனுப்புங்க. ஒரு அடிப்படை பயிற்சிக்கு ஆழியாருக்கு அனுப்புங்க. பிரம்மஞானவர்களும் ஆழியார்ல எல்லா வகுப்புலையும் அட்டன் பண்ண சொல்லி சொல்லுங்க. தினைக்கும் நீங்க 2 பேரும் சேர்ந்து தியானம் பண்ணுங்க. எல்லா பயிற்சியும் பண்ணுங்க. நல்ல தூய எண்ணங்களை வச்சுக்கோங்க. நல்ல செயல்கள் செய்யுங்க. எப்பயும் அன்பா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா இருங்க. எப்பயுமே நல்லா இருப்பீங்க. சரிங்களா? அது செய்வினைகள் உண்மையாங்க ஐயா? இருக்குங்களா? அந்த மாதிரி இருக்குங்களா? இது இல்லைங்களா? இல்லைன்னு சொல்லிட்டேங்கய்யா. அதை இல்லைன்னு சொல்லியாச்சு, அதை மறந்துடுங்க. அவ்வளவுதான். சரியா? வாழ்க வளமுடன். நாம் செய்கின்ற வினைதாங்கய்யா செய்வினை. நல்ல செயல் செய்யுங்கள், நல்ல வினை செய்யுங்கள், நல்லதே விளையும். சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அங்கேயர் கண்ணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு இந்த உரை ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. நானே இன்னைக்கு என்ன தலைப்பு எதுவுமே பார்க்கல. ஒரு போன் வீட்டுல இருந்து அம்மா சைட்ல இருந்து கொஞ்சம் சொந்தங்கள்லாம் போன் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம இன்னைக்கு அது பேசினா நம்மளுக்கு வேற வேற சிந்தனைகள்லாம் அவங்க பிரச்சனைகளை சொல்றப்ப என்கிட்ட தான் கேட்பாங்க. அது ஓடிட்டு இருக்கும், கிளாஸ் கவனிக்க முடியாதே அப்படின்னு நினைச்சிட்டு
சரி நம்ம ஜூம் அட்டன் பண்ணிட்டு 1 மணிக்கு மேல பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா எண்ணம் மாறோடது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுயா நீங்க சொன்ன விளக்கங்கள். சரி நம்ம இனி பேசி அவங்க கிட்ட என்ன தீர்வுன்னு அவங்க ஏன்னா அந்த இடத்துல அம்மா இருக்காங்க 80 வயசுல. அதுக்காகனால நம்ம பேசணும். என்கிட்டதான் இது பண்ணி கேக்குறாங்க. நல்லா பேசுங்க. அம்மாவுக்கு நல்ல தைரியம் கொடுங்க. நல்ல எண்ணங்கள் என்ன சொல்லுங்க. எல்லாரையும் வாழ்த்து சொல்லுங்க. நிறைவா இருப்பாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க ஆசீர்வாதம் வாழ்த்து மகரிஷியோட இது கட்டாயம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாய்ப்பு நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பழனி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. பழனி அம்மா நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. என் பேர் பழனி. ஐயா நான் எனக்கு வயசு 74 வயசு ஆகுது. சரி. வீட்டுல கொஞ்சம் காலையில கொஞ்சம் லேட் ஆகி எந்திரிச்சா வச்சா 2 பேருக்கு பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. சாப்பாடு கொடுக்கறது எதுனாலும் அதான் அடிக்கடி என்ன செய்யலாம் அந்த மாதிரி பண்ணு. ஒன்னும் வருத்தப்படாதீங்கம்மா. நீங்க 73 வயது ஆகி இந்த ஒரு தகுந்த வயதுலயும் எழுந்து பண்றீங்க. இப்போ ஐயாவுக்கு 75 76 இருக்குங்களா? 78 வயசு ஆச்சுங்க. அதனால கொஞ்சம் அனுசரிச்சு, ஏன்னா பாவம் அவங்களும் கொஞ்சம் வயது முதிர்வின் காரணமா கொஞ்சம் சீக்கிரமா பசிக்கும், சீக்கிரமா ஏதாவது கொடுத்தா பரவாயில்லைன்னு தோணும். தவறு இல்லைம்மா. உங்களால முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. உங்க முடியல அப்படின்னா யாராவது ஒரு சின்ன கூட வேலைக்கு ஒத்தாசை பண்றதுக்கு யாராவது ஒரு யங்ஸ்டரை வச்சுக்கோங்க. காலையில நேரமா அவங்களை எல்லாம் பண்ணிட்டு ஒரு 6-7 மணிக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போற மாதிரி பண்ணுங்க. ஐயாவுக்கு என்ன வேணுமோ கேட்குற நேரத்துக்கு அவருக்கு கிடைச்சிரும். நீங்களும் உடல் சோர்வு இல்லாம, துன்பம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. சரியா? ஒன்னும் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க. நீங்க 2 பேரும் பெரியவங்க. இந்த வயதுல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அனுசரணையா, நீங்க ரொம்ப அன்பு பாராட்டி, ரொம்ப சிம்பிளான லைஃப் நீங்க வாழ்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும். ஐயாக்கிட்டையும் சொல்லுங்க. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா. சரிங்களா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கோவிந்தராஜ் ஐயா, நீங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. கோவிந்தராஜ் ஐயா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி நாகராணி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா அற்புதமான எண்ண ஆராய்தல் தொகுப்பு. ரொம்ப மனதுக்கு இதமாகவும் அதே சமயம் நெகிழ்வாகவும் இருக்குது ஐயா. எனக்கு 2 வினாக்கள் இருக்கின்றன. அதாவது புத்தி சிந்தனை எண்ணம் 3மே ஒன்றுதானாங்கய்யா? எல்லாம் ஒண்ணுதான். இரண்டாவது சரிங்க. ஒவ்வொரு எண்ணத்தினுடைய அடுத்த நிலைகள், அதனுடைய செயல்பாடுகள், அதை பத்தி சொல்லும் பொழுது புரிதலுக்காக இது சிந்தனை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது புத்தி அப்படின்னு சொல்றோம். எண்ணம் ஒண்ணுதான். சரிங்க ஐயா. தாங்கள் மகரிஷியோட இருந்த ஒரு அனுபவத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா ஐயா? அம்மா, மகரிஷியோட இருந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும்னா நான் ஆயுசு பூரா சொல்லிக்கிட்டே இருக்கணும்மா. அவ்வளவு ஏதாவது ஒன்று மட்டும் எங்களுக்காக நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க. அதுக்காக தான் உங்களை கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்மா. நான் ரொம்ப அதிகமா நான் அவரோட பிரயாணம் பண்ணும் பொழுது அவருடைய கேர்டேக்கர், பாதுகாவலராக தான் என்னுடைய வேலை. கார்ல அவரோட போவேன். கூடவே 2 தலையணையை எடுத்துட்டு போவோம். இதை நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். சாமிஜி மேல நேரா அரங்கத்துல போய் மேடையில போய் உட்காந்துருவாங்க. நான் பின்னாடிதான் அந்த 2 தலையணையை எடுத்துட்டு போவேன். சாமிஜி சில நேரங்கள்ல நேரம் இருக்கும், போய் சாமிஜிக்கு பின்னாடி முதுகுக்கு ஒன்னும், கீழே காலுக்கு கீழே ஒன்னும் வச்சிருவேன். அதான் என் வேலை.
சில நேரங்கள்ல டைம் இருக்காது. அப்ப நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கணும். வந்த உடனே சாமிஜி அப்பெல்லாம் அவர் தான் தவம் நடத்துவார். அதனால தவம் நடத்துறதுக்கு ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கண்ண மூடி இருப்பாங்க இல்லையா? அப்ப போய் நான் பின்னாடி அப்படி முதுகுலுக்கு பின்னாடி ஒரு தலையணையும், காலுக்கு கீழேயும் ஒரு தலையணையும் வைப்பேன். நான் வந்து ரொம்ப நல்லது தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. 2, 3 நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு தடவை சாமிஜி என்னை கூப்பிட்டு, இளமுருகா நீ வந்து நல்லதுதான் பண்ற. எனக்கு பின்னாடி நல்லா சாஞ்சுக்கிறதுக்கு சௌரியமா, கால் கீழே தொங்காம இருக்கிறதுக்கு வைக்கிற. முடிஞ்சா நான் தவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிடு. இல்லைன்னா விட்டுடு. சரியா? நான் வந்து கண்ணை மூடி நாம் அனைவரும் தவம் இயற்றுவோம் அப்படின்னு சொல்லி அருட்பேர் ஆற்றல் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். நீ அப்ப வந்து காலுக்கு கீழே தலையணிய சொருகுற. காலில் இரண்டா தட்டுப்படுதேன்னு நான் வந்து கண்ணை திறந்து பார்க்க வேண்டுவோ அப்புறம் நீதான் அப்படின்னு காலை தூக்கிக்கிறேன் நானு. என்ன? அதனால நீ வந்து அடுத்த முறையெல்லாம் எவ்வளவு பெரிய படிப்பினைமா அது. சரியா? நம்ம நல்லதுன்னு நினைச்சுதான் பண்றோம். சாமிஜி அது எவ்வளவு நாசூக்கா, எவ்வளவு தனியா நான் அறையில் இருக்கும் பொழுதுதான் எனக்கு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி அவர் பேசும் பொழுது அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் பல கோடி. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட இருந்து கத்துக்கொண்ட விஷயங்கள் கோடானு கோடிமா. சாமிஜியோட அதெல்லாம் மிகவும் நெகிழ்ச்சியான தருணங்கள். நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்ங்கய்யா, வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கோவிந்தராஜ் ஐயா, நீங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கய்யா. அன்மியூட் ஆயிடுச்சுங்கய்யா, பேசலாங்கய்யா. மறுபடியும் மியூட் ஆயிடுச்சுங்கய்யா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது. நான் 2, 3 தடவை முயற்சி செய்து சரியானபடி உங்களோட தொடர்பு கொள்ள முடியாததுக்கு மன்னிக்க வேண்டும். நான் இப்பொழுதுதான் முதலாக இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்து நேரடியாக பேசுகிறேன். அதுல வேற ஒண்ணும் இல்லை ஐயா. உங்களுடைய உரைகளை நான் முதல் முறையாக கேட்கிறேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒரே ஒரு சொன்ன சில விஷயங்கள்ல வந்து சொல்லியிருக்கீங்க. மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிகவும் சரியான ஒரு விளக்கம். அதுல என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம அந்த தவம் செய்யும் போது நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்துவதற்கு உங்களுடைய வழிமுறைகள் சொன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஐயா. இப்பொழுது நீங்க மகரிஷியோட ஐயாவோட இருந்த சில சில அனுபவங்களை சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று பாக்கியம் படைத்ததற்கு நான் கடவுளை வணங்கி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அப்பா அம்மாவுடைய ஒரு பெரிய புண்ணியம். அந்த மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கல. அவங்களுக்கு தொண்டு செய்வதற்கு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நான் தலை வணங்குகிறேன் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. ஒண்ணும் இல்லைங்கய்யா, தவம் என்பது நாம் தனியாக செய்ய வேண்டிய ஒன்று இல்லைங்கய்யா. எப்பயுமே நாம் தவ நிலையிலேயே இருக்கலாம். நம்ம வந்து இப்ப ஆகினை அப்படின்ற இடத்துல மனம் குவித்து தவம் செய்வது என்பது தவத்தினுடைய ஒரு ஆரம்பம், ஒரு தொடக்கம். அந்த இடத்தில் தவம் செய்யும் பொழுது ஒரு புலன் அடக்கம் வரும், அருகுணங்கள் சீராகும்ன்றதுனாலதான் மகரிஷி முதல்ல உருவ மத்தியில் வச்சு தியானம் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தார். தவம் என்பது நம்முடைய பயிற்சியாலும் நம்முடைய பக்குவத்தாலும் தான் நம்ம கிடைக்குங்கய்யா. அது தனியா ஒரு பெரிய டெக்னிக் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அதே போல நாம் தூய்மையடைய நம்முடைய எண்ணங்களில் நாம் மேன்மையடைய நம்முடைய அறிவிலே விளக்கங்கள் அதிகமாக நமக்கு தானாக தவம் சித்திக்க முடியாது. அதனால தனியா அதுக்கு ஒண்ணும் நாள்தோறும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் இயல்பா அமர்ந்து உடலையும் மனதையும் ஓய்வாக வைத்துக்கொண்டு நாம் எந்த உயிர் மையத்தில் மனம் குவிக்கின்றோமோ அந்த இடத்திலே மனம் குவித்து தவம் இயற்றி பழகுங்கள். குருநாதருடைய துணையும் நமக்கு கூட இருக்குங்கய்யா. நல்ல தவம் நமக்கு சித்திக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக ராம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி சிறப்பையா. ஐயா ஒரு எண்ணம் எழுதுனா அந்த எண்ணத்துல எப்படி நம்ம பவர் கம்பவுண்ட் பண்றது? ஒரு என்ன வருது, அது நம்மளுக்கு தேவையில்லைன்னு தெரியுது, இருந்தாலும் அது அதையே தான் எப்படி நம்ம
ஒரு எண்ணம் எழும் பொழுதே அது தீய எண்ணம்னு தெரியுது இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்புறம் ஏன் அந்த எண்ணத்தை அனுமதிக்கிறீங்க? அப்பவே அந்த எண்ணத்தை தூக்கி குப்பையில போட வேண்டியதானே? அப்பவே என்னங்க ரிப்பீட்டடா வருது அது இல்லைங்கய்யா, அதான் சொல்றேன். அப்ப அந்த ரிப்பீட்டடா வருதுன்னா ரிப்பீட்டடா குப்பையில போடுங்க. 100 எண்ணம் வருது, 100 குப்பையில போடுறீங்க. இப்ப எந்த எண்ணமும் வராது. இது உடனடி நிவாரணம். நான் சொன்னது தெரியுது, எண்ணம் எழும்பொழுதே தெரியுது இந்த எண்ணம் சரியில்லைன்னு. அப்பவே டிராப் பண்ணிடணும். திருப்பி அந்த எண்ணம் வராம இருக்கணும்னா ஒரு நல்ல எண்ணத்தை நாளும் எண்ணி பழகணும். எப்பயுமே நல்லதே நினைக்கணும், எப்பயுமே நல்லதே சொல்லணும், எப்பயும் நல்லதே செய்யணும். அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தீய எண்ணம் வருவதற்கான வாய்ப்பே இருக்காது. சரிங்களா? அப்படித்தான் நாம் எண்ணத்தை இன்னொரு நல்ல எண்ணத்தை கொண்டு நாம் தூய்மை செய்து கொள்ள முடியும். நீங்க அப்படி பண்ணுங்க, சரியா போயிடும். சரிங்க, நன்றி. சிறப்பு. வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முத்து ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப தவம் பண்ணக்குள்ள உயிர் சக்தியை வந்து கவனிக்க சொல்றோம்ல ஐயா, அது எந்த வடிவத்துல இங்க அது உயிர் சக்தின்றது? ஒன்னும் அதுக்கு ஒன்னும் தனியான வடிவம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. நீங்க வந்து இந்த புருவ மத்தியில கவனிக்கும் பொழுது ஆரம்ப காலங்கள்ல இந்த உயிர் சக்தியானது ஒரு மெல்லிய அசைவா தெரியும், ஒரு துடிப்பா தெரியும், ஒரு உணர்வா தெரியும். அதை நீங்க கவனிச்சீங்கன்னா போறோம். நாள்பட அதையெல்லாம் கூட தாண்டி மனம் வந்து நீங்க வைக்கக்கூடிய உயிர் மையத்திலேயே வந்து நிலைத்து நிற்கும். சரிங்களா? அதனால அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கற்பனை பண்ணிட்டு தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. அதனால மனம் அமைதியா இருக்கா, தவம் பண்ணும் பொழுது நான் ரொம்ப காம் அண்ட் குவைட்டா இருக்கேனா அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. தவம் உங்களுக்கு சித்திக்கும். சரிங்களா? அடுத்த அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்போ வந்து நம்ம தவநிலையில காலையில மதியம் ஈவினிங் எல்லாம் தவம் பண்ணும்போது இரவு தூங்க போகும்போது கூட ஆக்கினையில அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தூங்குற அன்னைக்கு பாத்தீங்கன்னா கனவுகள் வருது. அப்படி ஆக்கினையில உணர்வுகள் இல்லாத நாள் நல்லா தூங்குறோம். ஆனா அந்த ஆக்கினை உணர்வோடவே நம்ம தூங்கணும்னா கனவுகள் வருவதாக இருக்கு. அப்ப சாந்தி தவம் வந்து கட்டாயம் பண்ணணுங்க ஐயா? கண்டிப்பா பண்ணணுங்க ஐயா. இப்ப நீங்க வந்து அப்படி ஆக்கினை பண்றதுனால கனவுகள் வருதுன்ற உங்களுடைய அபிப்பிராயம் இருக்கிறதுனால நீங்க வந்து சாந்தி பண்ணீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு சமப்படும். இட் கெட்ஸ் பேலன்ஸ்டு. அப்படி பேலன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கனவு வராது. நீங்க நல்ல இரவு 14 பாயிண்ட் அக்யூப்ரெஷர் பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணி தூங்கினீங்கன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்குங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பாங்க. விரைவா தூங்குங்க. வாழ்க. பஞ்சபூத நவகிரகம் செய்து முடித்த பிறகு கூட அந்த உணர்வு வந்து நமக்கு ஆக்கினையிலேயே தென்படுதுங்கய்யா. பஞ்சபூத நவகிரகம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆக்கினை உணர்வு வந்துருது. அது சரிங்களையா? பரவாயில்லைங்கய்யா. நீங்க நல்ல ஆக்கினையில தவம் பண்ணி பழகி இருக்கீங்க, அதனால அந்த உணர்வு வருது. ஒன்னும் தவறு இல்லை. நீங்க தாராளமா அந்த உணர்வை கவனிக்கலாம். எப்ப சமப்படுத்திக்கணும்னு தோணுதோ அப்ப சாந்தி பண்ணுங்க, சரியா போயிடும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நீங்கள் வந்து உங்களுடைய உரை முழுமையா கேட்கலையா, வேற ஒரு வேலையில் இருந்தனால நான் யூடியூப்ல கேட்கிறேன். எப்பவுமே எப்பேற்பட்ட அன்பர்கள் எந்த கேள்வி கடினமான கேள்வியா இருந்தா கூட நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் அப்படின்ற ஒரு இதை ஆரம்பிச்சு நீங்க சொல்லக்கூடிய பதில் ரொம்ப உண்மையிலேயே மீண்டும் மீண்டும் கேட்க தோணுதையா. ரொம்ப சிறப்பு. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். அன்பும் வாழ்த்தும் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சு ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான ஒரு கேள்வி பதில் நிகழ்வு, சிறப்பான ஒரு சிந்தனை வருங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.